ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிப்போம். பரணியா இன்னைக்கு காணா. நேற்று சூப்பர் டாபிக் பேசியிருப்பீங்க போல இருக்கு, மிஸ் பண்ணிட்டேன் வரதுக்கு பேசு. அவர் என்னங்க கிராமத்துல இருக்காரு, நேரம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பாங்க, வயக்காட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. சரி, இன்னைக்கு அப்டேட்டோட ஆரம்பிப்போம். அவர் வரட்டும், அவர் வந்து அதுக்கப்புறம் பேலன்ஸை பார்ப்போம். தெரிஞ்சதை அப்படியே நோட் பண்ணி சொல்லுவோம். இன்னைக்கு வந்து புஷ்பா 3 2028 ரெடி ஆயிரும், ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைத்ரி சொல்லியிருக்கிறாரு. அல்லு அர்ஜுனோட அடுத்த லைனப்பா வந்து அட்லி படம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. திரிவிக்ரம் படம் அது முடிச்சுட்டு புஷ்பா 3 ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேப்ல வந்து சுகுமார் வந்து ராம் சரண் படம் ஒன்று பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அடுத்த படம், அந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் எடுத்த ஆறுமுககுமார் அந்த ஏஸ் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் உருகுது உருகுது, அது நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா 45 அந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் ஆரம்பிச்சுட்டதா சாய் அபயங்கர் வந்து இன்ஸ்டால வந்து போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி, சாய் அபயங்கர் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய பிக்கி இந்த சூர்யா 45. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீசல் டீம் அவங்க ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹோலி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மாலு அது மாலு இது மாலுன்னு எல்லா மால்லையும் டூர் போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து முக்கியமான அப்டேட்டா வேற என்ன அப்டேட்டு, விண்ணை தாண்டி வருவாயை வந்து பாண்டிச்சேரியில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க பீச்சிலலாம். குட் பை டேக்லி வந்து கர்நாடகா வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் அவங்கன்னா அந்த யாஸோட டாக்ஸிக் மற்றும் ஜனநாயகன் ப்ரொடியூசரு, அவங்க தான் வந்து கர்நாடகா வந்து டோட்டல் கர்நாடகாவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ராகுல் வாங்கியிருந்தார், ராகுல் இருந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான டிராகனுக்கு 25வது நாள் அதோடைய ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அடுத்து வந்து மோகன்லால் நடிக்கிற அந்த எம்புரான் லூசிஃபர் 2 அந்த படம் வந்து இந்தியா பூரா வந்து 6 AM ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அநேகமாக இதுதான் வந்து வேர்ல்டு வைடும் அதே மாதிரி ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் அவர் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பராசக்தி டீம்ல இணைஞ்சிட்டாரு. இப்போ வந்து இந்த படத்தில் இருக்க எல்லா கேஸ்டிங்கும், அதாவது அதர்வா தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா போர்ஷனில் இருக்கிறாங்க. முக்கியமான போர்ஷன் முக்கியமான ஆட்கள் பூராமே இருக்கிறாங்க. வீரதீர சூரன் அந்த படத்துக்கு வந்து ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீம் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிடி கூட அந்த டோட்டல் டீமும் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட் நினைக்கிறேன். இந்த 2 வானம் அப்படிங்கிற படத்துக்கு செகண்ட் லுக் வந்துருந்துச்சு. வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ, அதர்வா இருக்கிற மாதிரியே நான் ஒரு போட்டோ பார்த்தேன் ப்ரோ. நேற்று ஒரு வீடியோவே பார்த்தேன், அதர்வாவும் இருக்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல. அப்படியா? அப்ப அவரும் இருந்தாருன்னா டோட்டல் கேஸ்ட்டுமே வந்து அந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதர்வா இருக்கிற மாதிரி நான் முன்னாடி பார்க்கல. இல்ல நேற்று நான் பார்த்தேன் வேற அந்த ஏதாவது ஷூட்டிங் அப்டேட் மிஸ் ஸ்பாட்ல. ஆயிடுச்சா? அவ்வளோதான் ப்ரோ, இன்னைக்கு அவ்வளோதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனால பெருசா அப்டேட் பெரிய லெவலில் எதுவும் தெரியல. நான் ட்வீட் பண்ணல, ஏதாவது நான் ட்வீட் பண்ண மட்டும் சொல்லியிருக்கேன். ஹலோ பிரகாஷ் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர், சுழல் 2 பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, கடைசியா அந்த அரக்கனுக்கு என்னதான் இருந்துச்சு? ஸ்பாய்லரா இல்லாம ஏதாவது சொல்லாதீங்க, இல்லைன்னா சொல்லுங்க. அரக்கனுக்கு சட்டப்பூர்வமா தண்டனை. அதை அவங்க கன்வே பண்ணாங்களா ஏதாச்சும்? இல்ல நம்மளுக்கு புரியலையா? கன்வே பண்ணாங்களே. அரக்கனை கொல்லாதீங்கன்னு தடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இல்ல அதனாலதானே இவங்க வெளியே வர்றாங்க, அந்த 8 பேரும். அவங்க அந்த அதாவது அரக்கனை வந்து பிடிபட்டனால அவங்க பண்ணதெல்லாம் இந்த 8 பேர் விட்னஸா மாறனாலதான் இவங்க 8 பேர் வெளியே வராங்க. அதுதான் அவங்க கன்வே பண்ணிருக்காங்க கடைசியா. சரிங்க சரிங்க சரிங்க, தேங்க்யூ. ஓகே ஓகே. என்ன படம்? பிரகாஷ் ப்ரோ, சுழல் 2 2 பத்தி கேக்குறாங்க. சுகன் பிரதர் சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போல இருக்கு, ஸ்பேஸ்ல நம்ம வரலையே நினைச்சிட்டு இருந்தேன் நான். இல்ல ஐபிஎல் வந்து உங்களை தாங்க தேடிட்டு இருந்தோம். ஐபிஎல் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா கேக்குற லிசனர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல போல இருக்கு.
ஐபிஎல்ல பார்த்தா ஓடிடுறாங்க, கிரிக்கெட்ல வந்தா ஓடிடுறாங்க. அதனால இல்ல ப்ரோ, இந்த ஐபிஎல் இந்த சீசன் வந்து என்னன்னா ஐபிஎல்லே கிரிக்கெட் தான் இருக்கும் எல்லா ஸ்பேஸ்லயுமே மேக்ஸிமம். ஸோ எல்லாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமே. பார்ப்போம், ஒன்றும் வரல. பேசாம நம்ம வந்து இதுலயே போஸ்ட்லயே போடணும் போல இருக்கு. மாவீரனை கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியும் கிரிக்கெட்டை பத்தி. ஆமா ப்ரோ, அவர் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாரு, மூவி சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தாங்க விஷால் ப்ரோ, தோழர் ப்ரோ எல்லாருமே. திடீர்னு பார்த்தா உள்ள வந்து என்னன்னா ஒரு கும்பல் வந்தது, அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் ரிலேட்டடா. அப்படியே எல்லாருமே வந்து என்னன்னா கலந்து போய் அந்த ஸ்பேஸே க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொன்று போட்டிருப்பாரு. இப்போ நான் பார்த்த நோட்டிஃபிகேஷன் மட்டும். சுகன் ப்ரோ, நீங்க அஸ்திரம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ? அது 21st அதுக்கு தான் ரிலீஸ் வெயிட் ஆகும். பண்றேன். அதான் அது என்ன சொல்றது, ஒரு டீசெண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தெரியல ப்ரோ, நல்லா இருக்கும். டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது கண்டிப்பா. என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி தான் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு படம் தான். பட் ஆனால் அந்த ஒரு பிளாட் லைன் எடுத்திருக்காங்கல்ல, ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அது வந்து என்னன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தது. ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எல்லாருமே யங் டீம் தானே. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு படம் எடுத்த மாதிரியே தெரியாது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. மேக்கிங் வைஸும் சரி, சவுண்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தாலுமே அது ஒரு மாதிரி கிளிஷியாக அமைச்சரெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி டீசெண்டாக ஜென்யூனாக ஒருத்தவங்க எப்படி எஃபர்ட் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதனால் அந்த படம் அந்த டைமில் போஸ்ட் பண்ணாச்சுன்னு தெரில. நேற்று தான் பார்த்தேன் நான், 21st மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி ட்விட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ மேபி 21st வந்ததுன்னா போய் பாருங்க எல்லாரும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு டிஎம் அப்புறம் அனுப்பல ஒரு நான் அப்டேட். ஒரு 2 படம் பார்த்தேன். நான் நான் ஒரு 2 படம் பார்த்தேன், அதை பற்றி சொல்கிறேன். பொன்மேன் பார்த்தேன். அப்புறம் வந்து என்னென்னா ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி பார்த்தேன். பொன்மேன் வந்து ஹாட்ஸ்டார்லையும், ஆஃபீஸர் அண்ட் டியூட்டி தியேட்டர்லேயே போய் பார்த்துட்டு வந்தேன். நேற்று வேறு டென்ஷூட் ப்ரோ போயிட்டு வந்து பயங்கரமாக ரிவ்யூ போட்டிருந்தாரா. ஸோ கண்டிப்பாக நம்ம தேட்டரில் அதை பார்த்தே ஆகணுன்றதுக்காக போயிட்டு வந்த படம். நிஜமாவே 2 படமுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. பொன்மேன் சொல்லவே வேணாம், அவ்வளோ என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருந்தது. நான் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்தோன்னா மனுஷன் அப்படியே கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாரு. எனக்கு பர்சனலாக படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரம் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சேம் இந்த ஆஃபீஸர் அண்ட் டியூட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான படம். ஏன் அந்த படத்தை பற்றி பெருசாக டாக்ஸ் வரல, பெருசாக ஏன் என்னன்னா நிறைய பேர் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. மேபி நான் பார்க்கலன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரியல இந்த படத்தை பற்றின டாக்ஸ் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி. பட் ஆனால் அது என்ன சொல்கிறது, வேலிடான ஒரு படம், எல்லாருமே பார்க்கணும். நிஜமாவே நல்லா இருந்தது. பரணி கூட சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து ஓகேஷாக தான் இருந்தது அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. கரெக்டாக வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, எந்தெந்த இடத்துலலாம் எங்கேஜிங்காக வச்சுக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, இந்த ஒரு பெரிய காப்புக்கும் ஒரு சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய காப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற பார்த்த வேட்டையாடு விளையாடோட ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸோ இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வந்து மேக்கிங் வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி செம்ம டைட்டாக வச்சுருந்தாங்க. எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ எல்லாரும் அதை மஸ்ட்டு பாருங்கள். ஒரு டைம்லலாம் வந்து என்னென்னா மலையாள படம்லாம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து என்னென்னா தெரிஞ்ச பீப்புள்ஸ் அப்படின்னா பேர் வந்து என்னென்னா துல்கர், இல்லை வந்து என்னென்னா மம்முட்டி, மோகன்லால், இவங்க தான் எனக்கு மேக்ஸிமம் தெரியும். பகத் பாசில், இவங்க மட்டும்தான். பட் இப்போ அந்த அடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா பயங்கரமான படம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க படம்லாம் பார்க்குறப்போ வந்து என்னென்னா நம்மள அறியாமலே ஒரு என்ன சொல்லுது செம்ம படமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஆசிஃப் அலியாக இருக்கட்டும், பெசில் ஜோசஃபாக இருக்கட்டும். இப்போ இவரும் வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்ப இவர் எப்படா இந்த கேரக்டருக்கு செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆப்டாக நடிச்சிருந்தார். ஒரு போலீஸ் ரோல், டாப் ரோலில் பக்காவாக நடிச்சிருந்தார். டைம் இருந்ததுன்னா பொன்மேனும் ஆஃபீஸர் அண்ட் டியூட்டியும் பாருங்கள். தென் டப்பாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படமும் வந்து என்னென்னா டைம் இருந்தால் பாருங்கள். அந்த படம் உங்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும். ஆனால் படம் முடிக்கிறப்போ வந்து என்னென்னா சூப்பர் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். நமக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே நமக்குள்ளேயே வந்து என்னென்னா கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால், இதுக்கெலாம் வந்து என்னென்னா எதுக்கு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் தோணும். பட் நமக்கே ஃபைனலாக அதுக்கான ஆன்சர் எல்லாமே கிடைக்கும். நம்ம யோசிச்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த படமும் டைம் இருந்தால் பாருங்கள். அந்த படம் ரெஃபர் பண்ணது எனக்கு தோழர் ப்ரோ. ஸோ அவருக்கும் நன்றி. சாரி, நான் ஸ்டாப்பாக பேசினு இருக்கேன். நீங்கள் யாராவது பேசணும்? ஓகே ஓகே ஓகே. அப்படியே ஒரு அப்டேட் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, வார் 2 அதான் ஒருத்தர் ஆகஸ்ட் கமெண்ட் 14 பண்ணியிருந்தாரு. கன்ஃபார்ம் ரிலீஸ். இல்லை, அதான் ஒருத்தர் கமெண்ட் ஆமா. பண்ணியிருந்தாரு. வார் 2 வந்து ரிலீஸ் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் ரிலீஸ் ஆகுமான்னு பார்ப்போம். பட் என்னன்னா ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம்
14ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு. சுமார் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இன்னொன்று மாவீரன் வந்து என்ன சொன்னாருன்னா டிஎம் அனுப்புனாரு, அந்த அப்டேட் என்னன்னு கேட்டாரு. சுமார் ப்ரோ சொல்லுங்க, ஜெயிலர் 2ல வந்து எஜ்ஜே சூர்யா நடிக்கிறாராம்ல, உண்மையா? தெரியல. ஆமா. பட் என்னன்னா மாவீரன் அமைச்சிருந்தாரு அந்த இது ட்வீட். அந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் ஃபுல்லாக என்னன்னா, ஐயோ இவரா, ஐயோ இவரா, திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்க போறாரு அப்படின்னு. ஒரே மாதிரி ரிப்பீட்டடா இல்லை நானு. ஆனா எனக்கு என்னன்னா, ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆகுற பட்சத்துல நெல்சன் டைரக்டருங்கனால கொஞ்சம் வித்தியாசமான இதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஹீரோக்களே பேச விட மாட்டாரு, அந்த ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் ரியாக்ஷனே இல்லாம தான் வச்சிருப்பாரு. அதனால வந்து ஒருவேளை வந்து நெல்சன் டைரக்ஷன்ல இவரா இருந்தா எஜ்ஜே சூர்யா வந்து எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவர் யாரையும் பெருசா கத்த விட மாட்டாரு, பிளஸ் வந்து ஹீரோக்களே நிறைய அவங்க வந்து ரெகுலரா வந்து சிரிச்சு பேசுற மாதிரி தான் சிரிக்க ஸ்டோன் பேஸ்டா மாத்திடுவார் கிட்டத்தட்ட. அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு அவுட்புட்டா தெரியும். இவர்கிட்ட என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து மலையாள ஆக்டர் யாரே ஒருத்தர் வந்து வில்லனா போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இவர் அதுக்கு மேல ஒரு வில்லங்கிற மாதிரி சொல்றாங்க போல இருக்கு, தெரியல. மலையாள ஆக்டரே யாருன்னா இவரு இந்த போலீஸோட 2ல வில்லனா இருப்பார்ல, அவர் தான் இதுல வில்லனா அடிக்கிறாரு போல இருக்கு. ப்ரோ ஆனா எஸ் ஜே சூர்யா வந்து வெறும் கத்துறது மட்டும் தான் அப்படிங்கறது மாதிரி இது பண்றாங்க ரொம்ப அநியாயமா. பட் என்னன்னா எல்லா ரோல்லையுமே அவர் சவுண்டா அனிமிக்கா பெர்ஃபார்ம் பண்றது, ஆனா அதுலயுமே ஒவ்வொரு படத்துக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுன்றது பெரிய விஷயம் ஆக்சுவலா. நீங்க இப்ப நல்ல வேலை எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ரகுவரன் இருந்த டயத்துல இந்த மாதிரிலாம் சொல்லல, இல்லாட்டி மொத்தமா ரகுவரன் இருந்தா ஒரே மாதிரிதான் எல்லா படத்துலயும் அடிக்கிறது, அவரை போய் சிறந்த வில்லன்றீங்க அப்படின்றாங்க போல. ஆக்சுவலா எஸ்ஜே வந்து பயங்கரமா என்ன சொல்றது, இப்போ இவ்வளவு வேரிடா ஒரு மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றது இருக்குல்ல, அது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். அவரால் இறைவி மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, சரிபோதா மாதிரியும் பண்ண முடியுது, அதே சமயம் இது மாதிரியும் போக முடியுது. மான்ஸ்டரும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ட் இன்னொன்னு வில்லனாவுமே இப்போ விஜய் சேதுபதி ஹீரோவா இருக்கும்போது ஒரு ஒரு இது சொல்றோம்ல, ஒரு குறை சொல்றோம்ல, அது ஆக்சுவலா இல்லை இவர்கிட்ட. இவர் அதுலயே அந்த மீட்டர்லயே நிறைய டிஃப்ரெண்டா இது பண்றது. எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு இதுவான தெரியல. பிரகாஷ் ப்ரோ, கைதி 2 வந்து ஒரு வெளியே ரூமர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது அதை பத்தி நேற்று பேசிட்டீங்களா? நான் பேசுறது கேக்குதா? இல்ல பேசணும், நானும் மைக் ஆஃப் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன். நேற்று பேசணும், அதை பத்தி தான் பேசணும். ஓகே ப்ரோ, அபிஷியலா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்டே பண்ணுவாங்க, வேணா பாருங்க. அப்ப அந்த கேவியனோட கொலாபரேஷன் வந்து என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் படத்துக்காக இந்த படமே இவங்க 2 பேரும் வராங்களா? ட்ரீம் வாரியரும் கேவியனும் 2 சேர்ந்து தயாரிப்பாங்க. ஓகே ப்ரோ, அதான் ஒரு டவுட் இருந்தது, சரி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க படம் மட்டும் அடுத்த 2 படம் வந்து சேர்ந்து பண்றாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் ட்ரீம் வாரியரும் அடுத்த 2-3 படங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கறதுனால. பிரகாஷ் ப்ரோ, ரோலெக்ஸ் வந்தா அது ஆர்கைவ் பண்ணுவாங்களா இல்ல வேற? ரோலெக்ஸ் வந்தாங்கன்னா கேவியனும் ட்ரீம் வாரியரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஓகே. ஆனா கேவியன் பயங்கரமா ஹுக் போட்டு இழுக்கிறாங்க ப்ரோ. பாருங்க, ஜனநாயகனுக்கு அடுத்து கைதி 2, அப்படியே ரோலெக்ஸ். இல்ல அது என்னன்னா எல்லாம் மெட்டீரியலிஸ்ட் ஆகணும், அதான் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்றதுதான் ஒரு டைரக்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம ஒரே இடத்துல 7-8 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வந்தவங்க பூராமே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருக்கோம் தெரியுமா? மோசடி நிறுவனங்கள், அப்புறமேட்டு வந்து அதுக்கப்புறம் வந்தது இந்த யூடிவி, அதுக்கப்புறம் லைக்காக்கு முன்னாடி இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதே மாதிரி ஒன்று இருக்கும். 7-8 படம் 4 படம் ஒரே இடத்துல தயாரிக்கிறது. இது மாதிரி படம் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே கடைசியா திரும்ப அதே மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிறத நான் பார்க்கல. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு படம் முடிச்சுட்டு ரிலீஸ் டேட்டை ஆரம்பிக்கும் போது ரிலீஸ் டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தை ஆரம்பிப்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு படம் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் மட்டும்தான் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப எனக்கு இந்த டான் பிக்சர்ஸே பயமா தான் இருக்கு. ஏஜிசி எடுத்துக்கலாம், ஏஜிசி பாருங்க ஒரு படம் தான் பண்ணுவாங்க அட் டைம்ல. அதுதான் பெட்டர் ஆப்ஷன் கூட. ரொம்ப இப்ப நான் எத்தனை ஒரு உதாரணத்துக்கு இப்ப தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன், இது இல்லாம இன்னொரு 4-5 கம்பெனிகள் இருக்கு.
ஒரே இடத்துல 4-5 படம் தயாரிக்கிற ஆட்கள் பூராமே எங்கேயாவது போய் மாட்டிக்குவாங்க. ஆனா கேவின் இப்ப கரெக்டா தானே ப்ரோ இருக்கு. இப்ப ஜனநாயகம் முடிச்சதா கைதி டூ, இல்ல கைதி 2 முடிச்சாதானே ரோலக்ஸ் வருவார். டாக்ஸிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் ரெண்டுமே ஒரு பெரிய படம். அதனாலதான் அவங்களுக்கு ரிலீஸ் டேட் குழப்பமே வந்தது. ஏன்னா வந்து டாக்ஸிக் வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அக்டோபர் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது ரெடி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இதை போட்டோம் சொல்லி இது அக்டோபர் 2025 போட்டாங்க. இப்போ அதனால டாக்ஸிக் வந்து சம்மருங்கிற மாதிரி அடுத்த சம்மருங்கிறாங்க. அடுத்த இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சங்கராந்திக்கு ரிலீஸ் பண்ணலாங்க கேட்குறாங்க அவங்க. அடுத்த சங்கராந்தி. அப்போ இது வந்து விஜய் படம் அடுத்த சங்கராந்திக்கு பிளான். அதனால ஒரு தயாரிப்பு பண்ணணும், 2 படங்கள் ஒரே இடத்த தயாரிக்கும் போது அந்த ரிலீஸ் டேட் குழப்பங்களை முதல்ல நிறைய மாட்டிக்குது. ஒரு 2 படத்துக்கு குறிப்பிட்ட கேடு தேவைப்படுது. இப்போ இதே பாருங்களேன், அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க பிளான் பண்ணிருந்தாங்களா, அக்டோபர் 2025 அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க தெரியுமா ஜனநாயகன். அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த இன்னொரு படம் ஒன்று போட்டு விட்டாங்க. யாரு, காந்தாரா 2வோ ஏதோ ஒரு படம் வந்து அந்த அக்டோபர் 1 போட்டாங்க. இவங்க கர்நாடகா ரிலீஸ் இவங்க தான் பண்றாங்க அங்க. இப்போ அதனால அந்த டேட் அவங்க லாக் பண்ண முடியாம போச்சு. அப்ப அடுத்த தள்ளி போக முடியும். இப்ப என்னன்னா, ஒரு நிறுவனம் வந்து ஒரு நேரத்துல ஒரு படம் பண்ணாதான் பிரச்சனை இல்லாம போகும். அதே மாதிரி எல்லா பெரிய படங்களா பண்ணக்கூடாது. பண்ண சின்ன படங்களாச்சும் பண்ணணும், இல்ல பெருசு சீசன் கலந்து பண்ணணும். எல்லா பெரிய படங்களா ரைட். இப்ப இதே படம் டான் பிக்சர்ஸே பாருங்களேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. ஒரு சைடு வந்து இட்லி கடை, ஒரு சைடு வந்து சிவகார்த்திகேயன் 25, அடுத்து வந்து STR 51, தனுஷ் படம், தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி, இல்ல இவரு லப்பர் பந்து டேரக்டர் படம், அவருக்கு என்ன தமிழரசன் பச்சைமுத்து படம், அப்புறம் இதய முரளி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 படம், அதுக்கு 2 படம் தாண்டி இன்னொரு 2 பெரிய நடிகர்கிட்ட வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்ட்ட 2 நடிகர்கள்ட்ட கால்ஷீட் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரே இடத்துல 10 படம் 8 படம் அனௌன்ஸ் பண்றது பூராமே நமக்கு பழைய ஆட்களை தான் ஞாபகப்படுத்துறாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல கூட அதை சரியா பண்ணிடுறாங்க. தெலுங்குல சித்தாரா என்டர்டைன்மெண்ட், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் 8 படம் 10 படம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன, அவங்க வந்து அவங்க பிளான் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி கரெக்டா ஷெட்யூல் இருக்கு. அவங்க ஷெட்யூல் பிரகாரம் போயிடுறாங்க. ஒரு படம் போஸ்ட் பண்ணாலும் அடுத்த படம் தள்ளி விட்டுறாங்க அந்த டேட்டுக்கு. ஆனா இங்க அப்படி பண்றதுல ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்ல. அதனால வந்து ஒவ்வொரு படமா போறதா நல்லது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பண்ற கும்பாலவே ஒன்னொன்னு தான் பண்றான், ஒவ்வொரு படமா தான் பண்றான். ஆக்சுவலி இல்ல, ஹொபாலே ட்ரை பண்ணாங்க. ஹொபாலே பண்ணது நிறைய மெஸ்அப் ஆச்சு, அதனாலதான் இது வச்சு. பட் பிரகாஷ் சொல்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எப்பவுமே அதான் நல்லது. அண்ட் இன்னொன்னு, அவங்களோட ஐடியாவா என்ன இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு நம்மளால பண்ண முடியாதா, 3 ரஜினி படம் அட் டைட்டில் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க கணக்கு பண்ணி இறங்கின விஷயம் லைக்கா. ஆனா ப்ராப்ளம் வந்து அது கிடையாது. நீங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு ஹோல்டு இருக்கு, அப்புறம் இப்ப சமீபமா இறங்கின மற்ற படம் உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கணும்னா தனித்தனியா நீங்க ரிலீஸ் பண்ணதான் அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் விஷயத்துல டைரக்டர்ஸ் வந்து அவங்களாவே நினைப்பாங்க, நம்ம கொஞ்சம் வந்து ஒரு 4-5 படம் வந்து சைன் பண்ணி வச்சுக்கிட்டதான் சேஃப் அப்படின்னு. ஏன்னா டைரக்டரோட ஷெல்ஃப் லைஃப்ன்றது ரொம்ப கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கில்லி இதெல்லாம் பண்ணும்போது, தில் தூள் கில்லி அதுன்னு பண்ணும்போது தரணி வந்து நினைச்சிருப்பா அப்படியா ஒரு 2 படம் ஃபிளாப்பா நம்மள காலி பண்ண போகுது அப்படின்னு. பட் ஆனா குருவியும் ஒஸ்தியும் சரியா போல அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு படம் கூட அது மெட்டீரியலைஸ் ஆக முடியாத அளவுக்கு அது உங்களை அடிச்சிருச்சுல. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, சேஃப்டிக்கு ஒரு 4-5 இடத்துல அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கோன்றது டிரெக்டர் சைட்ல பண்ணுவாங்க. அது அவங்க இப்ப லொகேஷன் தான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஒரு 5 படத்துக்கு நம்ம ரெடியா எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஆதி, நான் உங்களுக்கு லியோ பிடிச்சிருந்ததா இல்லையா? நான் சுத்தமா பிடிக்கல. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆதி ப்ரோ, உங்களுக்கு ஆழ்வார் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ரொம்ப இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு இல்ல எப்படி அது தெரியுது? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு ஸ்பேஸ்ல சொன்ன 4 வாரம் பாப்பேன். நான் சொல்லி தாங்க சொன்னேன், முக்க படம் தாங்க, நான் அதெல்லாம் பிடிச்சிதாங்க பாப்பேன். அது வேற. நான் சொல்றது லியோ வந்து கலெக்ஷன் சொல்றாங்க, படமா எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் ஜெயிலருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை சொல்றாரு இவரு. நான் சொல்றது முக்க படம் தெரிஞ்சுதான் நான் பார்ப்பேன். 4 வாரம் முக்க படம் தான். அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் நடிச்சாரு, பரமசிவம், ஆஞ்சநேயன். முக்க படம் தான் எனக்கு பிடிக்குங்க, நான் பாக்குறது வேற. இது வந்து தனிப்பட்ட முறை. அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்ததுங்க, அதுக்கப்புறம் பில்லா வந்துச்சுங்க. ஏங்க நீங்க வேற. இப்ப நீங்க ஆழ்வாருக்கு அப்புறம் தாங்க, அதுக்கு முன்னாடி தாங்க பரவசிவம். ஒரே ஒரு சின்ன டைம்ல தானங்க இது பாலா நம்ம இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. எப்பவுமே ஒரு பர்சனல் ஃபைட் எடுத்துக்க ஆர் ஒரு நடிகரா இன்னொரு நடிகரான்ற அந்த தனிக்கணக்கை தீர்த்துக்க ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல அது வேற ஸ்பேஸா இருந்தாலும் பரவாயில்ல,
இங்க முதல்ல இருந்தே ஒண்ணு மெயின்டைன் பண்ணி இது வேணான்னு தெளிவா அவாய்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கலெக்ஷன் மேட்ரோ இந்த சண்டையோ ரசிக சண்டையோ தெளிவா அவாய்ட் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவு நாளா. அதனால நம்ம தனி கணக்கை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணாதீங்க இன்னைக்குமே. இல்ல இல்ல நான் அது சொல்றது போக ஒரு இன்னொன்னு பாயிண்ட். பண்றாங்க, என்ன பண்றாங்க, இல்ல ஒண்ணு பண்ணிடுறாங்க. என்னன்னா அந்த கேள்வி கேட்கிற ஒரு டிபில உள்ளதை வச்சு ஃபைட் பண்றது. அதனால அவங்க பர்சனல் கேள்வினே பார்க்க மாட்டாங்க. அதை அந்த கேள்வியில இருக்கவங்க டிபியை வச்சு அடுத்த கேள்வி கேட்கறது. இதுதான் எல்லாருமே பண்றாங்க. அப்ப அப்படிதான் வந்து முந்தானத்து வந்து பிரகாஷ் ப்ரோ, விஷால் இல்ல ப்ரோ ப்ரோ, வந்து நான் கேட்டது விஷால் வந்து இல்ல ஏன்னா 3 இல்ல நாளைக்கு முன்னாடி அஜித் டைம் ஸ்பாட்ஸ்ல இதே அது தான் ப்ரோ வேற சொன்னாரு. ஸ்பேஸ்ல கேட்டீங்கன்னா ஓகேங்க. நான் என்ன கேட்கறேன், இப்ப அவரு கேட்கறது லியோ கேட்கறாருன்னா நீங்க சம்பந்தம் இல்ல எங்கேயோ போய் ஆழ்வாருக்கு போறீங்க. ஏன்னா அவரு பழைய ஸ்பேஸ்ல பேசினாரு வச்சு அதை வச்சு இங்க கேட்கறீங்க. அது வந்து இங்க ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. நம்ம திரும்ப உங்களோட ஃபேன் ஃபைட்டை இங்க கொண்டு வராதீங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு. நீங்க திரும்ப அதே கொண்டு வரீங்க. அதே உங்களுக்கு பண்ணுனா அதை நம்ம சொல்லக்கூடாது நம்மளும் பாத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ரெகுலரா பேசுறோம், ரெகுலரா பண்ணிக்கிட்டு அந்த வேலையை இங்க வைக்க வேணாம்னு சொல்லி திரும்ப நம்ம அதை போக நமக்கே போர் அடிக்கல சொல்லி. அப்புறம் அப்படிதான் அன்னைக்கு வந்து விஷால் ப்ரோ வந்து இன்னொருத்தர் அன்னைக்கு வந்தா கேட்கலான்னு பாக்குற விஷால் ப்ரோ இன்னைக்கு வரல. ஒருத்தர் கமெண்ட்ல வந்து அவர் வந்து விஜய் ஃபேன் வச்சுட்டு விஜய் டிபி வச்சு அவர் திட்டுறாரு அப்படின்னா விஜய் விஷால் ப்ரோ அவர் கமெண்ட் டிபி உள்ளவரை திட்டக்கூடாது. நீங்க கமெண்ட்ல உள்ளவர் என்ன பண்ணிருக்காரோ பதில் அதுக்கு தான் பதில் சொல்லணும். நீங்க டிபில உள்ள அது போகவே கூடாது. அதுக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே போகக்கூடாது. அதுதான் நீ கேட்கலாம்னு பார்த்தா நீங்க ரைட் நீங்க திரும்ப அந்த டாபிக்ல இன்னொன்னு டிஸ்கஷன் எவ்வளவு நேரம் போனாலும் மக்கள் ரசிப்பாங்க கேட்பாங்க. இல்லண்ணே இல்ல மக்களே இல்ல நமக்கே இல்ல கேட்கும் போது என் ரசிக்க பாயிண்ட் தோணும். சொல்லிக்கிறேன். ஆனா டிஸ்கஷன் இல்லாம ஒண்ணு எடுக்கிறது இருக்குல்ல. இப்போ என்கிட்ட வந்து உனக்கு இந்த படம் பிடிச்சான்னு கேட்டீங்கன்னா பிடிச்ச அப்படின்னு சொன்னா நானே யாருக்கு பதில் சொல்லுவேன்? அது எப்படி உனக்கு இது பிடிக்கலாம், இது நல்லாவே இல்லை அப்படின்னு கேட்டா அவன் எவ்வளவு ஹார்ஷா அதை கேட்டாலும் நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா அதே ஆளு இவனுக்கு வந்து தங்கலான் மட்டும் பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு எனக்கு யாரை பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை ஒரு பர்சனலா இழுக்கிறது இருக்குல்ல. அதுல அது வந்து அதோட ஐடியாவாவே என்னன்னா அவங்க எதிரில் இருக்கிறவங்களோட வாய் அடைக்கிறது தான். ஒரு ஸ்பேஸ்ன்றதே டிஸ்கஸ் பண்றதுக்காக வர்றதுதான். டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்துட்டு எதிரில் இருக்கிறவங்களோட வாய் அடைச்சிங்கன்னா அதுக்கு தனியா செவத்துக்கிட்டே போய் பேசிட்டு இருக்கலாம்ல. எதுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசணும்? ஆதி நான் ஒரு சொல்லிக்கிறேன் என்னங்கிறது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து விஜயோ அஜித்தோ ரஜினியோ கிடையாது. நான் சொல்றது டைரக்டரோட இந்த லேசினஸ் ஒன்று இருக்குல்ல. இது இருந்தா போதும், இது இருந்தா அவளை கொடுத்தா போதும். அஜித்துக்கு சேர்த்து தான் வெளியிட்டு இருக்கேன். அஜித்து மட்டும் அப்படியே ஆகாவப்படலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பில்லா மங்காத்தாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரிப்பீட் வேல்யூ கொண்ட படமா இது வந்த மாதிரி எனக்கு தெரியல. ரஜினிக்கு சரி, கமலுக்கு சரி, விஜய் யாருக்குமே. சூர்யாவை தவிர்த்து விட்டுருங்க, ஏன்னா ஜெய்பி விட்டுருங்க. மற்றபடி இந்த மாதிரி டைரக்டரோட லேசினஸ் இருக்கு. நான் அதை தான் பாயிண்ட் பண்ண வந்தேன். அதுக்குள்ளே இவர் வந்து ஜெய் ஆஞ்சநேயருக்கு நான் அதுக்கெல்லாம் போல. இல்ல அதான் இந்த மாதிரி நம்ம இப்ப தனித்தனியா யாரையும் வர சொல்லல ப்ரோ. நான் ஜென்ரல் செக்ஷனா சொல்றேன். என்னன்னா இப்படி வேண்டான்னு சும்மா இன்னும் சொல்றேன். சங்கரையோ இல்ல சிறுத்தை சிவாவையோ இங்க வந்து எவ்வளவோ விமர்சிச்சிருக்கோம். இதே ஸ்பேஸ்ல பிரகாஷே வந்து எப்ப அது டாபிக்கே எடுக்காதீங்கன்ற அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சங்கரோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு, எனக்கு சங்கரோட படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா இப்ப விஷால்னு வச்சுக்கோங்க, பிரகாஷ்க்கு எதிர்க்கிறது சொல்றாரு அப்படிங்கறதுக்காக பிரகாஷ் என்னைக்காச்சு நீங்க சங்கர் படத்தையே நல்லா இருக்குன்னு சொன்னவர் தானே அப்படின்ற இடத்த எதையாவது எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அது சண்டைக்கு தான் வழிவகுக்கும். நான் என்ன சொல்றேன்னா நெட் கார்டு போட்டு சார்ஜர் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஒரு ஸ்பேஸ்ல வந்து உட்காந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாம சண்டை பண்ணும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல டைரக்டரோட லேசினஸ்னு, அது அந்த படத்தை பத்தின ப்ராடக்ட பத்தின ஒரு டாக். அதை பேசலாம், அதான் நான் சொல்ல வந்தேன். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாங்க சொல்றேன். நான் யாரையும் குறை சொல்லுங்க, நீங்க சரி அவர் தப்பு அப்படிலாம் சொல்ல. ஜென்ரலா இதை வேணா இதை அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் வந்து அஜித் ஃபேன் சொல்லி விஜய் ஃபேன் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்ல வர்றது டைரக்டர் பத்தி நான் எங்கேயுமே யாரையும் சொல்ல. அட போதும், உங்களுக்கு குறை சொல்லலன்னு சொல்லியாச்சு, எதுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க திருப்பி? போதுங்க, ஏங்க திரும்ப அதே வரீங்க? டாபிக்கே முடிச்சு விட்டு போங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது எப்படி ஒரு சீன் கூட எப்படி பிடிக்காம போகும்? விஜய் ஃபேன்னு சொல்றாரு. இல்ல ஒரு தடவை வந்து அவர் அஜித் வச்சு ஒரு குறை சொல்றாரு, ஒரு தடவை ஒரு விஜய் வச்சு ஒரு குறை சொல்றாரு வச்சுங்க. அது அவருடைய இல்லங்க சொல்லிடுறேங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு, அவரோட கருத்துன்னு சொல்லி விட்டுட்டு போங்களேன். எப்பவுமே அது அவர் இப்படி சொல்லிட்டாரு, அதுதான் நம்மளோட கருத்துன்னு சொல்லி பொதுவான கருத்துன்னு பாக்காதீங்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் விஷயமே அது அவரோட ஒப்பீனியன். அவருக்கு ஒரு படம் பார்த்து பிடிக்கலங்கிறது, ஒரு சீன் பிடிக்குது இல்ல ஒட்டுமொத்த படமும் பிடிக்குதுங்கிறது அவருடைய முழுக்க ஒப்பீனியன். அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்களேன். அதுதான் பிரகாஷ் டிஸ்கஷன் பண்ணலாம்னு சொன்னேன். நான் சண்டே எல்லாம் போல. இப்போ கங்குவா, நான் சூர்யா ஃபேன் தான், மொக்க படமா இருந்தாலும் சீன்ஸா அதுல எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு சீன் கூட எப்படி பிடிக்காம போகும் தான் நினைக்கிறேன். எனக்கு விஜய் ஃபேன் இல்ல, எனக்கே நிறைய பிடிக்கலன்னா பிடிக்கலதாங்க, அவ்வளவுதாங்க. அது உங்களை மாதிரி எல்லாருக்கும் அவசியம் இல்ல. தோழர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, இல்லையோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு, அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, ஒரு சீன் கூட ஏன் பிடிக்கலன்னு கேக்குறது வந்துடுறா இல்ல, அது ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இல்லங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே. ஏன் பிடிக்கல எல்லாமே அந்த ப்ராடக்ட் பத்தின இருந்தா ஓகே. டிஸ்கஷன் வரையெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. பிடிக்கல அவ்வளவுதான். ஒருத்தருக்கு வந்து ஏன் பிடிக்குது பிடிக்காததுன்னு
டீடைல் டிஸ்கஷன்லாம் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்ல ஆமா தெரிஞ்சுக்கலாம். ஆமா இப்பதான் ஆக்சுவலா இல்ல நானும் சொல்றேன். ஏன் இல்ல தெரிஞ்சுக்கலாமே, ஆக்சுவலா அதுல என்ன தப்பு தெரிஞ்சுக்கலாம். இருக்கு? ஆனா ஏன்னா அங்கதான் சண்டை வருங்கிறேன் நானு. ஆமா. என்னன்னா இப்ப சண்டையே இப்போ எங்க வரும்னா இதுக்கு முன்னாடி டீட்டெயிலா ஒரு வந்துட்டு விஷயம் பேசும்போது சண்டை ஞாபகம் வரும். இருக்கு எனக்கு. இதுக்கு முன்னாடி ஆதி ப்ரோ அப்படிதான். நான் வந்து எனக்கு அஜித் ரொம்ப வந்து நான் அவ்வளோ அந்த டைம்லலாம் வந்து நிறைய ஆனா படங்கள் பழைய பிடிச்சிருந்தது. டாபிக் போகாதீங்க, இல்ல ப்ரோ பழைய டாபிக் சொல்றேன். போகாதீங்க. அதுக்கு அத அப்படிதான் சொல்றதை டீடைல் கேளுங்க. அது டிஸ்கஷன் வேணே போய் வேணாம். சும்மா டீட்டெயில் டிஸ்கஷன் வேணாம். அப்படி போய் தான் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்றேன். அதனால வேண்டான்ற நானுமே. இல்ல அவன் இங்க ஞாயிற்றுக்கிழமை குடும்பஸ்தன், அந்த குடும்பஸ்தன் கூட எனக்கு 50 நாள் விழா கொண்டாடினாங்க. அதே மறந்துட்டேன் நாளைக்கு அப்டேட்ல. இது மாதிரி குடும்பஸ்தன் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஃபேமிலியை விட்டுட்டு 2.5 மணி நேரம் உட்காந்து நம்ம ஸ்பேஸ் போட விட்டா அதுல சண்டை போட்டுட்டு இருக்கிறது என்ன இருக்கு? டிஸ்கஷன் டீடைல் டிஸ்கஷன் கூட சண்டை தான் போவோம். அதனால அது வேணா. அடுத்த அப்டேட்டுக்குள்ள போ. சுகுமார் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்? அதை வாங்க. எம்புரான் ரீரிலீஸ் ஆகுதுங்க 20ஆம் தேதி. சாரி லூசிஃபர். லூசிஃபர் ரிலீஸ் ஆகுது. எம்புரான் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. லூசிஃபர் 2 நீங்க பாக்கலையா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அந்த ஆபீசர் ஆன் டியூட்டின்றது? டைம் இருந்தா பாருங்க. இல்லங்க பாக்கலங்க. நமக்குலாம் ஓடிடி வரணுங்க. மலையாள படங்களை பொறுத்த 20ஆம் வரைக்கும் தேதி வருதுல ப்ரோ இல்ல சாட்டர்டே. ஆகா ஓகன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஆனா இதே ஓடிடில பார்க்கும்போது அந்த ஆகா ஓங்கிறது பொருத்தமா போயிருது. தேட்டர்ல பாக்குறப்ப சில நேரம் வந்து எரிச்சல் ஆயிருது. அதனால வந்து சில மலையாள படங்கள் அதெல்லாம் இப்ப ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுறது. ப்ரோ அதே மாதிரி ஓகே ஓகே. இன்னொரு கூட பாசில் ஜோசப் ஒரு படம் வந்து 17ஆம் தேதி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அது என்ன படம் அது? அது எப்படி இருக்கும்? பிரவீன் கூடு சாப்பிடும். அது ஏதோ பெரிய பேரா இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளான படம் தான் ஜி. அதெல்லாம் நீங்க ரொம்ப ஹைப்பாலாம் பார்க்க வேண்டாம். சிம்பிளான ஒரு சமீபத்துல படவான அந்த தாட்லயே படவான ஒரு படம் வந்ததுல அது யார் பார்த்தது? சொல்லிதானே அப்படி ஒரு படம் வந்ததே தெரியும். யாருன்னா பாத்தீங்களா? கண்டிப்பா சுகுமார் ப்ரோ பார்த்திருப்பாரு. ஸ்பெஷல் பிரீமியர்ல பார்த்திருப்பாரு. விமல் மற்றும் சூரி இணைந்து நடித்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டு கிடப்பிலேயே கிடந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பிரகாஷ் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் இப்ப ஜிபியூல வந்து நிறைய அஜித் கிட்ட பாக்குறோம்ல. அது வந்து இந்த ராஜபட்டை மாதிரி 10 விக்ரம் கிட்ட ஒரு பாட்டுல போட்டு ஏமாத்துறாங்களா, அந்த மாதிரி இருக்காதுல்ல? அதுக்கு உண்மையிலேயே வேல்யூ இருக்குமா கதைப்படி? இல்ல நம்ம சொல்றோம் சீனுக்கே நமக்கு சீனே தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாம தெரிஞ்ச மாதிரி காமிச்சு என்ன யூஸ்? ஒரு யூஸுமே கிடையாது. சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க இல்ல அது ராஜபாட்டையில 10 கிட்டப்ப ஒரே பாட்டுல போட்டு விளம்பரம் பண்ணி ஏமாத்துறாங்கல்ல முன்னாடி, அந்த மாதிரி அது இல்லைங்க. அது தெரியல. படம் பார்த்ததுல ட்ரைலர் வந்தாதான் பார்த்து வெயிட் பண்ணாதான் தெரியும். நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணுதான் அந்த கெட்டப்ஸை பத்திலாம் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அது வந்து கடைசி சில நாட்கள் ஷூட் பண்ணாங்க. நீங்க தெரியும் நமக்கு அந்த கிளீன் ஷேவ் கெட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளோ 4 நாளா ஷூட் பண்ணாங்க. அப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி சில கெட்டப் வந்து அது ஒரு 2 நாள்ல ஷூட் பண்ணாங்க. எல்லாம் ரொம்ப குறைவான நாட்கள் ஷூட் பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு பிளாஸ்பேக் சீன்லயோ இல்ல ஏதோ ஒரு கதைக்கு முக்கியத்துவம் இல்லையோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்படியே போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓஜி சம்பவம் பாட்டு ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா அந்த கெட்டப்ஸ்லாம் வந்து அந்த இதுலயே இந்த லிரிக்கல் வீடியோல வரும். அந்த லிரிக் ஏற்ற மாதிரி அந்த சில விஷயங்கள்லாம் அதுல வந்து ஆட் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பாட்டு ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓல்டு கெட்டப் தான் ப்ரோ அதிகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல புரியல, என்ன தேடி பாத்தீங்கன்னு கேக்குறீங்க? தியரி கேக்குறேன். ஏதாவது ஜிபி ரிலேட்டடா தியரியா? மதன்ஜி வந்திருக்காரு. மதன்ஜி அவர்கிட்ட கேட்போம். பிரதர் நீங்க வந்து குட் பை டக்லி டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆளே காணோம் ஸ்பேஸுக்கு. குட் பை டக்லி டீசரை வச்சு அந்த இப்ப டீசர் மேக்கிங் வீடியோ இதெல்லாம் வச்சு ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டோரி கெஸ்ட் சொல்லுங்க கேட்போம். ஸ்டோரிலாம் எனக்கு என்ன பொறுத்த ஸ்டோரியே தேவையில்லை படத்துக்கு. ஒரு 2.5 மணி நேரம் அஜித் அந்த ட்ரெய்லர் காமிச்ச மாதிரி காமிச்சாலே போதும். ஹாப்பி, ஃபேன்ஸும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். ஆஃப்டர் விடாமுயற்சி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்குலாம். ஏன்னா நான் போய் பெங்களூர்ல போய் படம் பார்த்துட்டு வந்தேன். இங்கே பார்த்தா 9 மணின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன் 6 மணிக்கு. அப்படின்றப்ப எனக்குலாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. இது ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதிக்கு ஒன்னொன்னுமே நல்லா பண்றாப்புல. ஒரு ப்ரொமோஷனா இருக்கட்டும், ஒரு அப்டேட் கொடுக்கறது எல்லாமே நல்லா பண்றாங்க இது வரைக்கும். இதுக்கு மேலதான் இன்னும் ப்ரொமோஷன் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல பிடிச்சதுன்றது எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசர்ல ட்ரெய்லர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரோ இந்த வலைபேச்சில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இடையில ஒரு ரூமர் வந்துச்சு. ரூமரா என்னன்னு தெரியல. அவங்க சொல்றது நிறைய இது நடந்திருக்கு. வலிமை டைட்டில், துணிவு டைட்டிலா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு 90sல ஒரு அந்த சாங்ஸ் அது இருக்கான்னு தெரியல. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இல்ல உண்மையா நமக்கும் தெரியல பிரதர். நமக்கும் தெரியல சீரியஸா. அதனால ஒன்றும்
சுகுமார் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் சொல்லுவோம், நமக்கு தெரியாத ரெட்ரோ விஷயங்களை சாங் சொல்றது இல்ல, இருக்கு ப்ரோ. தெரிஞ்ச மாதிரி கருத்து ரெட்ரோ சாங் வலியுறுத்தல. இருக்கு, ஆனா அந்த சாங்கான்னு தெரியல. இல்ல அந்த சாங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வலைப்பேஜ்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது இது மட்டும். பட் அது வந்து அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியரும் ஆடுற மாதிரி தான் இருக்குன்னு இல்ல சொன்னாங்களே தவிர அதுதான் ஏகேக்கு சொல்றேன், யூஸ் பண்ணலாம் தான் அந்த சொல்லியிருந்தாங்க. சாங்ஸ் மட்டும் இருந்தா போதும், செம்ம தூளா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான சாங் அதெல்லாம். இப்ப கேட்கறப்படியும் பயங்கர ஒரு எனர்ஜியா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். பயங்கர பெப்பியான சாங். அதுதான் சொல்றேன் அவன். ஆனா எனக்கு இன்னுமே லோக்கி எப்படி அந்த சாங் விட்டு வச்சாருந்தா எனக்கு ஞாபகம், எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா வந்து சின்ன லோக்கி தூக்குன மாதிரி இருக்கு அந்த பாட்டுல. ப்ரோ ஜிபியூல நஸ்லின் இருக்காரா ப்ரோ? அது சொன்னாங்க ஃபர்ஸ்ட். யாரு நஸ்ரியாவா? நஸ்லின் ப்ரோ இருக்காரு இருக்காரு. இல்ல 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 அவர் இல்ல. அவருக்கு பதிலாக தான் வந்து இந்த சலார்ல நடிச்ச கார்த்திகேயன் நடிக்கிறாரு. சலார்ல வந்து இந்த அப்படியா? சின்ன வயசு பையனா ஒரு பையன் வரல, பிருத்திவிராஜாவா அந்த ரோல்ல நடிச்சிருப்பார்ல, சின்ன வயசு பிருத்திவிராஜாவா, அவரு தான் வந்து இப்போ வர ஜிபியூல இருக்கு. அவருக்கு பதிலாக தான் நஸ்லின் தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தாரு. சுகுமார் ப்ரோ அப்டேட் எல்லாம் கொடுத்திருந்தாரு பிரகாஷ் ஸ்டார்டிங்ல, ப்ரோ, என்ன சும்மா ஸ்மைலி போடுறீங்க. எனக்கு நீங்க நசரியாவான்னு டக்குன்னு கேட்டீங்களா, செம்ம சிரிப்பு ஆயிடுச்சு எனக்கு. இல்லங்க, ஃபர்ஸ்ட் இந்த குட் பை டக்லி வந்து இந்த விக்கிபீடியால பாத்தீங்கன்னா நஸ்ரியா தான் அந்த இதை போட்டிருப்பாங்க casting. ஒவ்வொரு படம் அஜித் படம் வரும்போது சேர்த்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த ட்விட்டர்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணுவாங்க, அதை ட்விட்டர்ல இருக்க அந்த பரோடி அக்கௌண்ட் வந்து எடுத்து போடுவாங்க. அதனால என்னன்னா அவங்க எல்லா படத்துக்கும் அஜித் படம் அப்டேட்லாம் கரெக்டா போடுறதுனால அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து பிடிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக போடுறாங்க. பட் எல்லா படத்துலயும் அவங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க, விக்கிபீடியால ஆட் பண்ணிடுவாங்க. அவங்க கேஸ்டிங் அந்த கேஸ்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட் பண்ணிடுவாங்க, இவங்க நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்கன்னா நஸ்ரியா பேரை சேர்த்து ஆட் பண்ணி வச்சிருவாங்க. அதனால இவங்க கேட்ட நஸ்லின்னு கேட்டோன்னே எனக்கு நஸ்ரியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன். அவர் இப்போ நஸ்லின் நடிக்கலையே, அவருக்கு பதிலாக தான் வந்து இவர் கார்த்திகேயன் நடிக்கிறார், சலார் கார்த்திகேயன் நடிக்கிறார். அவர் தான் பையனா நடிக்கிறார் அஜித்துக்கு. பிரதர் அது பையனா பிளாஷ்பேக்ல வர அஜித்தா எப்படி இருக்கும்? அது மேபி டவுட் தான் நினைக்கிறேன். இல்ல வெயிட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பையன் தான் இல்ல இல்ல வந்துச்சு. விட்டா வெயிட் பண்ணுவோம். இன்ட்ரோல் பிளாக் என்ன கிளைமேக்ஸ் என்னன்னு ஃபுல்லா கேட்டுருவீங்க போல. இல்ல இல்லைங்க, இப்ப சொன்னாரு அதுக்காக கேட்டேன். அதே பிரகாஷ் பிரதர் சொல்லியிருந்தாரு ஸ்டார்டிங் டைம்ல ஜிவிபி கன்ஃபார்ம் ஆனோடனே எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ரிங்டோனை சேஞ்ச் பண்ணாங்க. அது ரிங்டோன் எப்போ வரும் நானும் வெயிட் பண்றேன். அவர் ரெண்டு மூணு டீம் ட்ராக் போட்டு வச்சிருக்காரு. அவர் எதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாருன்னே தெரியலையே. இந்த ஓஜி சம்பவம் நான் தான் நினைச்சேன் குத்து சாங் தான் ரிலீஸ் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில ஓஜி சம்பவங்கிறது வந்து எலிவேஷன் சாங்னு போட்டிருக்காரு. அப்ப இவரா ஃபர்ஸ்ட் இவர் இந்த படத்தை கிரியேட் பண்ண அந்த சாங் போடுறாரு போல. டிஎஸ்பி போட்ட சாங் வந்து இந்த ரீக்ரியேஷன் பண்ணது வந்து சாங் என்ன போல இருக்கு. அதனால எல்லாம் குழப்பமா இருக்கு நமக்கு. ஏன்னா நமக்கு டோட்டல் ஆல்பம் வரட்டும், பொறுமையா வரதை வெயிட் இது பண்ணணும். அந்த நாளைக்கு ஜெயில டான்ஸ் பண்ற சாங் இல்லையா ப்ரோ? அப்படின்னா ஜெயில் டான்ஸ் மாதிரி இல்லையே இது. ஓஜி சம்பவங்கிறது எலிவேஷன் சாங் போட்டிருக்காரு அவரு. அது ஜெயில் எடுத்துங்கிறது கிட்டத்தட்ட குத்து மாஸ் சாங் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் சாங்கு. இது வந்து இவர் டோட்டலா ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு எலக்ட்ரிக் என்ன போட்டிருக்காரு, அதான் எலிவேஷன் போட்டு எலிவேஷன் சாங் ஹை போட்டாரு, வோல்டேஜ் எலிவேஷன் சாங்னு போட்டாரு. ஹை வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எலிவேஷன் சாங்னு போட்டாரு. குக்கு ஸ்டைல் கிட்டத்தட்ட ஹுக்கும் பத்துக்கிச்சி மாதிரி அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங்னு போட்டிருக்காருங்கிற பட்சத்துல அந்த குத்து சாங்கா இருக்காது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் நாளைக்கு எப்படியும் சாங்கான ப்ரோமோ 6 மணிக்கு மேல விடுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இல்ல ஒரு போஸ்டர் வச்சு விடும், புது போஸ்டர், அதுல தெரிஞ்சிடும் நமக்கு. பிரதர் நல்லா இன்னைக்கே ப்ரொமோ எதிர்பார்த்தாங்க, ஒரு 10 செகண்ட் ப்ரொமோ ஏதாவது வரும்னு சொல்லிட்டு. இன்னைக்கே கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணதை பார்ப்போம், நாளைக்கு வரட்டும். ஆனா எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு ப்ரோ. ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், நல்ல கரெக்டான ஆங்கிள்ல கொடுத்துருக்காங்க. படம் கிளிக் ஆயிட்டுனா நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஃபேன்ஸுக்கு, பப்ளிக் எல்லாருமே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் டு எண்டு டோட்டலாவே இது வரைக்கும் எல்லாமே ஃபுல் பாசிட்டிவா இருக்க படம். படம் ரிசல்ட்டும் ஃபுல் பாசிட்டிவ் வந்துச்சா. டோட்டல் A to Z வந்து ஒரு படம் வந்து ஃபுல் பாசிட்டிவ் வைபோட அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ரிலீஸ் வரைக்கும் இருக்க ஒரு படமா மாறும், பார்ப்போம். அதுதான் ப்ரோ, அவர்கிட்ட கொஞ்சம் சில பேர் இப்போ தலைகிட்ட வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க. டேரக்டர் சார் இது நல்லா இருக்கு சார், பண்ணுங்கன்னே பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சீனா இருக்கட்டும், அந்த மேக்கிங் வீடியோல பாருங்களேன், அவர் எப்படி கேட்டிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. நல்ல ஒரு பாசிட்டிவா நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம படத்துக்கு இப்படியா வருது அப்படின்ற மாதிரி, நம்ம கனவுல இருக்கோமான்ற மாதிரி இருக்கு. இந்த விவேக் சொல்லுவார்ல ஒரு படத்துல, எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே பண்ணுவார்ல, அந்த சூழ்நிலை இருக்காங்க போல எல்லாரும். இல்ல கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. பல ஆக்சுவலா என்ன தெரியுமா, உண்மைக்கு எதிர்பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து உருப்படியான ஒரு ப்ரமோஷன் பண்ற ஒரு டீம் வந்து அஜித்து கிடக்குது. ஆமா ஆமா, அது இப்ப இல்ல, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு டிகேடுக்கு அப்புறம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா
ஒரு டிக்கேடு முழுக்க அமைஞ்சவங்க எல்லாருமே டேய் நீங்க தான்டா உங்க படம் தான்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எதையாச்சும் ப்ரமோட் பண்ணுங்கடா, எதையாவது வந்து பேசுங்கடா. அவரு தான் பேச மாட்டாரு, நீங்க எல்லாம் ஏன்டா பேசாம இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி தான் உருப்படியா ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, ஒரு டீமுக்கு இருக்கிற உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் அப்படியே தொத்திக்கும் ஃபேன்ஸ்க்கு இல்ல ஆடியன்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட பத்தி. ஓ சம ப்ராஜெக்ட் போல, ஏதோ ஒண்ணு வருது போல அப்படின்னு. அப்படி இல்லாட்டி அது இன்னொன்னு எப்படி இருக்குன்னா, எனக்கு பர்சனலா தோணும் மதிக்கவே இல்லையோ ஆடியன்ஸ்ன்ற மாதிரி தோணும். யூஸ்வலா அந்த மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணாலும் சரி, ஏப்பா நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க ஹிந்திலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ராப்பரா ரிலீஸ் டேட்லாம் அதுக்கும் சொல்லி அவங்க வந்து அதை அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேச வைக்கிறதோ இல்ல ப்ரொமோஷன் பண்றதோ அதுன்னு. அது இல்லாட்டியும் அந்த படத்தை பத்தி பேச வைக்கிறது, பிராண்டிங் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க எனக்கு தெரிஞ்சு இவர் அதை பண்ணுவாப்ல, சூப்பரா தானு பண்ணுவாப்ல. பட் எந்த ப்ரொடியூசருக்குமே அப்படி ஆர்வம் எடுத்து என் ப்ராடக்ட் பண்ண இப்ப தானு பாத்தீங்களா, அவருக்கு தேவையே கிடையாது பிஹைண்ட் வுட்ஸ் அவார்டு போகணும்னு. ஏன்னா அவர் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல, அவருக்கு அவார்டு எதுவும் கிடைக்கல. ஆனா இப்ப ட்ரெயினோட டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஜென்ரலா தமிழ் சினிமா மொத்தத்திலுமே அந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வாண்டடா என்ன பண்றாருன்னா, பேட்டிகள் போறாரு, அந்த இதுக்கு போறாரு, பிஹைண்ட் வுட்ஸ் ஃபங்க்ஷன் போறாரு, விஜய் சேதுபதி பாராட்டிட்டு விடுதலைக்காகவும் இதுக்காகவும் அவரை பாராட்டிட்டு சைட்ல வந்து ட்ரெயின் வந்து பயங்கரமா வந்திருக்கு, அதை பத்தி நான் இன்னொரு நாள் பேசுறேன் அப்படின்னு சொல்லி லைட்டா போட்டு வைக்கிறாரு. இங்க என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எவ்வளவு தூரம் புஷ் பண்றீங்க அப்படிங்கிறது என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அது ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆர்வம் மக்களுக்கு இருக்கும். அதை பெரும்பாலான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா அஜித் விஜய் மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இருக்கிற ஹீரோஸ் வச்சு நீங்க படம் பண்றீங்க. இந்த முதல் 3-4 இடங்கள்ல இருக்கிறவங்கள உங்க சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு நீங்க படம் பண்றீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா பண்ணுவோம். அது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு வீரதீர சொல்றதுக்குமே அதான் கவலை. இல்ல வீரதீர சோழன் வந்து இந்த வாரத்துல இருந்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா இருங்க பிரகாஷ், படம் வந்து 28 ரிலீஸ் 16 ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்களா, இப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா ரிலீஸ் சமயத்துல ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் என்ன வருது இன்னும் புதுசா எல்லாத்தையும் டோட்டல் படத்தையும் உள்ள முன்னாடி விட சொல்லி கேட்டாங்க. அதுக்காக 12 நாள் ரொம்ப கம்மி. கடைசி ஒரு 2 வாரம்ன்றது 3 வாரம்ன்றதாச்சும் ஓகே, வெறும் 12 நாள் தான் இருக்கு இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு அந்த இன்டர்வியூ எடுத்துருக்காங்கல்ல பிரகாஷ், ஆமா அதை விட்டுருக்கணும். ஆனா என்னன்னா இவங்களுக்கு படம் ரிலீஸ் பண்றதா இல்லையான்னு ஒரு குழப்பம் நடுவில் வந்துருச்சு. ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு படம் லாக் பண்ணியிருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ் படம் வந்து வராம போனாதான் நமக்கு நல்லது பண்ணிட்டாங்க. திடீர்னு நம்ம விடலாமா இல்ல போஸ்ட்போன் பண்ணலாமா, ரெண்டு மைண்ட் செட். எனக்கு ஒரு சந்தேகம், வழியே இல்ல கேள்வியை கேட்கிறேன். இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட, ஒரு சின்ன டவுட்டா கேட்கறேன். என்னன்னா எனக்கு இந்த ப்ரொமோஷன் விஷயங்கள்ல கூட எனக்கு ஓகே, இது இப்ப நீங்க உங்களோட ஜோன் அதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 12 நாள் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ இன்னைக்கு எடுக்கிறாங்கல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப இந்த 12 நாள்ல விக்கிரகா இருக்கும். இப்ப நான் இன்னும் சொல்றேன், நீங்க படம் ரிலீஸ் பண்றீங்க பண்ணலன்றதை தாண்டி பண்ணாட்டியும் ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ரிலீஸ் சம்பந்தம் இல்லாத ப்ரொமோஷன்ஸ். பேசிக்கா நீங்க இப்படி ஒண்ணு வர போறீங்க, நான் இப்படி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், விக்ரம் வந்து ஒரு அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இப்ப ஸ்வீட் ஆர்ட்டுக்கு என்ன பெரிய ப்ரொமோஷன் இருந்துச்சு நினைக்கிறீங்க? யுவன் சங்கர் ராஜா விஜய் சித்து விளாக்ஸும் பொட்டேட்டோட சேனலுக்கும் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுதான். நான் சொல்றது அந்த மாதிரியாச்சு. இப்ப எனக்கு இவர் பண்ணாரு, நம்ம இவர் இருக்காருல்ல டைரக்டர் அருண்குமார் வந்து அதை பண்ணாருல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்எஸ் மியூசிக் பாட்காஸ்ட்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவலாவது தெரியணும்ல. இப்ப இந்த 12 நாளைக்குள்ள இவங்க நினைச்சாலும் இப்பவும் என்ன பண்றாங்க பாருங்க, டிடிக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதை வந்து இப்ப எல்லா சேனலுக்கும் கொடுத்துருவாங்க ஒரே இதுக்கு. சரி நான் என்ன சொல்றேன், நீங்க 12 நாள் தான் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அட்லீஸ்ட் அப்பயாச்சும் இறங்கி எல்லா சேனலுக்கும் கொடுக்க வேண்டியதான இன்டர்வியூ. என்ன பிரச்சனை? நான் சொல்றது யூடியூப் சேனலுக்கு மட்டும் கிடையாது, உருப்படியா கேள்வி கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிற ஆட்கள் கிட்டயோ. இப்ப பரத்வாஜரங்கன் கிட்ட ஒரு விக்ரம் வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா தானே இருக்கும். வந்து அவரோட ப்ராசஸ் பத்தி சொல்றதை கேட்கறக்கோ இது பண்றக்கோ. நான் சொல்றது அந்த மாதிரி ஒரு 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ சூஸ் பண்ணுங்கன்றேன், வெறும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது. நீ சொல்றது புரியுது எனக்கு. ஆனா என்னன்னா இப்ப ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்றேன் கேட்டுங்களேன். ஆடியன்ஸ் மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. அதுக்கு போக வந்து இந்த மற்ற ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து இது பண்றாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு படம் வந்து 1 மாசத்துக்கு 2 மாசம் முன்னாடி ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறான்னு ஹெவியா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண இன்னும் பேலன்ஸ் 1.5 மாசம் இருக்கு. அந்த 1.5 மாசம் கொடுக்கறது கண்டென்ட்டே இல்லாம போயிருது அவங்களுக்கு. அப்ப கண்டென்ட்டே இல்லாம போறனால என்னன்னா படத்துல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒன்று விட்டே ஆகணும், இல்லைன்னா டோட்டலா படம் எல்லாம் டோட்டலா மறந்துடுறாங்க. படம் மறந்து ரிலீஸ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டோட்டலா திரும்ப ப்ரொஸ் பண்ற மாதிரி ஆயிருது. இல்ல அப்படின்னா இப்ப போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த வாரம் படம் ரிலீஸ், இந்த படங்களோட ப்ரொமோஷனை பெரிய படங்கள் வந்து மூழ்கடிக்குதுன்னு மற்ற ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறாங்க. இப்ப வந்து வீரதீர சோழனுக்கு வந்து அவங்க டோட்டல் இது போன வாரம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போன வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களே தெரியலங்கிற மாதிரி அவங்க வந்து தனியா பெரிய படங்கள்லாம் வந்து எங்களை மறைச்சிடுறாங்க, பெரிய படங்களும் எங்களை மறைச்சிடறாங்க அவங்க ஒரு சைட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
அது போக இவங்க பண்ணிட்டாலும் இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. இப்போ என்னன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கரெக்டா ப்ரொமோஷன் பீரியடா கடைசி 15 நாள். இந்த 15 நாள தான் ப்ரொமோஷன் மெட்டீரியல் எல்லாம் பாக்குறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனா கடைசி 6 நாள், இந்த 6 நாள் ப்ரொமோஷன் தான் இவங்க வந்து படத்தை இருக்கு, இப்படி ஒரு படம் இருக்குங்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ இந்த இவங்க வந்து வீரதீர சுரண்டம் வந்து அவங்க டீம் வந்து லோக்கல்ல ஒரு டிவியில வந்து ஆடு இது இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த டிவியில இப்போ விஜய் டிவிலையோ சன் டிவிலையோ கலைஞர் டிவிலையோ வராங்க அப்படின்னா அவங்க வரணும்னு முடிவு பண்ணாலும் அவங்க அதை எடுக்கிறதுல என்ன காரணம், அவங்க சேட்டலைட் ரைட்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. நீங்க சேட்டலைட் ரைட்ஸ் இவங்க விற்கல படம், இந்த படம் சேட்டலைட்டே போகல. அப்படிங்கிற பட்சத்தில் சேட்டலைட் வித்தாதான் அந்த சேனலுக்காரன் எடுத்துக்கலாம்னு அவன் ஐடியா பண்றான். சேட்டலைட் விற்கல, அது ஒரு பிசினஸ் வகையிலேயே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சேட்டலைட் போகல, டிஜிட்டல் போகணும். டிஜிட்டல் போனால் அவன் ப்ரொமோஷன் கேட்கல. ஆனால் சேட்டலைட் எந்த சேனலில் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கணும் அவன் தான் பேட்டி கொடுக்கணும் ஒரு ரூல்ஸ் மறைமுகம், அதாவது எழுதப்படாத விதியாக கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் என்னன்னா ஒரு படம் ஜெயா டிவி ரைட்ஸ் வாங்கினாலும் சன் டிவியில் பேட்டி வரும், விஜய் டிவியில் பேட்டி வரும், ஜி தமிழ்ல பேட்டி வரும், எல்லாத்துலேயும் அந்த ஒரு விழா நாட்களில் எல்லா சேனல்லையும் பேட்டி வரும். ஆனால் கிளிப்பிங்ஸ் போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த எந்த சேனல்காரன் வந்து சேட்டலைட்ஸ் வாங்கியிருப்பானோ அவன் தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து ஒரு ப்ரோமோ போடுறதோ இல்லை வந்து கிளிப்பிங்ஸ் போடுறதோ ட்ரெய்லர் போடுறதோ அவன் போட்டுவான். இவங்க கிளிப்பிங்ஸ் போடாமல் வெறும் ஸ்டில்ஸை மட்டும் பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு. இப்போ அதையும் பண்றது இல்லை. நான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்காத படத்துக்கு நான் ஏன் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி அந்த டிவிக்காரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. அதனால எந்த டிவிலையும் வந்து இவங்க ஆட் கொடுக்க முடியல. இப்போ ஜஸ்ட் யூடியூப் சேனல் மட்டும் தான் போக முடியும். அது யூடியூப் சேனல் 4 யூடியூப் சேனல் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிருது. அந்த 4ல பார்க்கறது தான். அந்த 4லையும் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் தான் ரிப்பீட்டடாக வரும். பெரும்பாலும் நீங்கள் சொல்ற மாதிரி பரத்வாஜ் இருக்கணும் அல்லது வித்தியாசமா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இந்த யூடியூபர்ஸ் போன மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக கேட்ட கண்டென்ட்டே கேட்க முடியும். ஆனால் எப்படி வச்சாலும் இந்த ரீல்ஸ் காலத்தில் நம்ம வாழ்றோம், பரபரன்னு. அதனால ஒரு 4 நாள் 5 நாள் இப்போ நீங்கள் இந்தியன் 2 உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடி பெரிய லெவல் ஹைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே படம் வருதுப்பா அது மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் கடைசி ஒரு 7 நாளோ 8 நாளோ ஹெவி ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த ஹெவி ப்ரொமோஷனோட பலன் என்னன்னா படம் புக்கிங் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு 3 நாளைக்கு செம்ம ஃபுல் ஆயிடுச்சு. நல்ல டீசென்ட் புக்கிங்லேருந்து குட் புக்கிங்னே சொல்லலாம். அந்த வீக்கெண்டு நம்ம முரட்டு படம் வந்து எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் டாக் வந்தாலும் அந்த 3 நாள் நல்ல புக்கிங்னால நல்ல ஓரளவுக்கு கலெக்ஷன், அதாவது டீசென்ட் கலெக்ஷனை பார்த்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஜீரோ ப்ரொமோஷன், இந்த முந்தின நாள் எதுவும் ஹைப் இல்லாமல் ஒரு முன்னாடியே ஹைப் ஆரம்பிச்சு ப்ரொமோஷன் போயிருந்தாங்கன்னா கடைசியில் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் காலியாக இருந்திருக்கும், புக்கிங் காலியாக இருந்திருக்கும். அது முதல் நாள்லேயே டோட்டல் டவுசர் ஆயிருக்கும் படம், இவ்வளோ டிசாஸ்டர் டாக் வந்ததுக்கு. அதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. எல்லா படங்களுக்குமே ஆஃப்டர் ரிலீஸ் வேர்ட் ஆஃப் மவுத் பேஸ் பண்ணி தான் இப்போ வருது. இப்போ லப்பர் பந்து எடுத்துங்க, லப்பர் பந்து இப்போ ஓடிட்டு இருக்க படங்கள் இந்த வருஷமே வந்து குடும்பஸ்தன் எடுத்துங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிலீஸ் தான் வேர்ட் ஆஃப் மவுத் தான் படத்தையே தூக்கி நிறுத்துது. அப்போ வந்து ப்ரொமோஷனுங்கிறது படம் இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அது கடைசி 15 நாளே போதுமானதான் எல்லா படத்திலும் வசூல் நினைக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லா பெரிய படங்களும் அப்படி நினைக்க. ஒரு சில பெரிய படங்கள் தான். இப்போ அஜித் என்ன நினைப்பாருன்னா எப்பயுமே கடைசி ஒரு 21 நாள் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காத அவர் எல்லா படத்துக்குமே என்ன பண்றாரு அவர். ஆளதான் பாருங்க, இப்போ படம் பாருங்க இன்னும் கரெக்டாக இன்னும் 23 நாள் என்னமோ தான் இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணல. அவர் படங்கள் நீங்க விஸ்வாசன் டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி 20 நாள் கடைசி 25 நாள் இதுதான் ப்ரொமோஷன் டைம் அவர் பாக்குறது. இவங்க வந்து இந்த படம் வந்து 25 நாள் ஆரம்பிக்கலாம்னு இருந்தாங்க வீரதீரசன். ஆனா படம் ரிலீஸ் பண்றதா வேணாமான்னு தெரியல. இதே பாத்தீங்கன்னா மற்ற ப்ரொடியூசர் யாரும் ஒரு சில விவரமான ப்ரொடியூசர்ஸ் தான் அதை லாக் பண்றது. எப்படின்னா படம் வர்றது டவுட் தாங்க, ஆனா நான் ப்ரொமோஷன் பண்றேன், தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை, டிஸ்ட்ரிபியூட்டருக்காரங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம், வரமுன்னா நம்ம நவுந்து போய்க்குவோம் அப்படின்னு. யாரு இந்த மணங்கான் ப்ரொடியூசர் இருக்காருல்ல சுரேஷ் காமாட்சி, அந்த ஒரு இந்த வேலையை பண்ணுவார். ஜனவரி 10 முதல் வணங்கான்னு அவர் டேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஜனவரி 5 தான் அவர் படத்தை ரிலீஸா பண்ணலாமா வேணாமனு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன ஜனவரி 1 வந்து விடாமுயற்சி வரலன்னு உறுதி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டோட்டலா ஒரு படம் ரிலீஸ் பா அப்படிங்கிறார். ஜனவரி 5 தான் அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ்க்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, படம் ரிலீஸ் ஆடு கொடுத்துட்றாரு, பேசிக் ப்ரொமோஷனை பண்ணிடுறாரு. ஆனா படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமனு கடைசி நிமிஷத்துல முடிவு பண்ணிக்கலாங்கிறாரு. இது வந்து இது மாதிரி சின்ன நடிகர் படத்துக்கு மேட்ச் ஆகும், பெரிய நடிகர் படத்துக்கு அது மேட்ச் ஆகுது. அதனாலதான் விக்ரம் டீம் அமைதியா இருந்தாங்க இவ்வளவு நாள். சரி, இப்ப விக்ரம பேட்டி கொடுக்க சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பரத்வாஜனுக்கு பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, படம் எப்ப ரிலீஸோ அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுக்க போறாங்க. நான் சொல்றது ஏன்னா விக்ரம் பேட்டி இப்ப வருது, என்னன்னா அந்த 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 டைமுக்கு ஏற்ற கேள்விகள் இருக்குல்ல, அந்த கான்ட்ரவர்சி கேள்விகள் வரும், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட். அதனால அவங்க ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை பேட்டி கொடுக்குறது. ஏன்னா ஹீரோக்களும் ஒத்துக்கல, ஹீரோக்கள் ப்ரொடியூசர்ஸ் கோவப்படுறது, நீங்க டேட்டை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணுங்க, டேட்டை உறுதியான்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஈகோ பிரச்சனையாவும் இருக்கு. அது உண்மைதான், ஓப்பனா பேசணும். ஆக்சுவலா ஈகோ பிரச்சனை தாங்க மெயின் காரணம். அதை தாண்டி சுத்தி சொல்லணும், சுத்தி வச்சு சொல்லணும், நம்ம நேரடியா சொல்லக்கூடாதுல்ல. நீங்க இந்த இது மாதிரி இந்த ஒரு மீம் இருக்கும்ல, நான் நேரடியா பேச விரும்பல சுத்தி வச்சு பேச விரும்புறேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஆக்சுவலா அதான் பிரச்சனை. இன்னொன்னு மெயினான விஷயம் என்னன்னா, எங்க உங்க தோல்வியை பத்தி கேள்வி கேட்டுருவாங்களோன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போலையே அப்படிங்கறத நான் அதுக்கு தான் சொல்றேன். அந்த விஷயத்துலதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க தனுஷ் எடுத்துக்கோங்க, இல்ல சிவகார்த்திகேயன் மெயினா. சிவா வந்து ஆக்சுவலா தோத்துட்டாருனாதான் அடுத்தடுத்து விகரசா போவாப்ல. அவர் ஓப்பனா அவரே மேடையில சொல்லுவாப்ல, எனக்கு தோத்துருச்சு, என் படம் ஃபிளாப் ஆயிருச்சு, ஆனா எழுதி வச்சுக்கோங்க அடுத்த படம் கேப்புன்னு.
இதே வேலையை ரஜினியும் பண்ணுவாப்ல. ரஜினி தோத்தா மட்டும் கன்ஃபார்மா போவாப்ல. நான் வந்து இந்த இதுல சச்சின்ல போய் சொன்னார்ல, நான் யானைல குதிரை சட்டில எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த நேரத்துல தான் இன்னும் கான்ஃபிடன்ட் நீங்க என்ன பேசுறீங்க. அப்ப இன்னொன்னு ஆடியன்ஸ்க்கு இருக்குல்ல, நான் என்ன சொல்றேங்க, நீங்க எத்தனை படம் தோல்வி படம் கொடுத்தாலும் உங்களுக்கு மறுபடியும் வர்ற கால் இருக்குல்ல, தியேட்டருக்கு திருப்பியும் வராங்கல்ல, இன்னமும் எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்கல்ல. நான் ஏன் சூர்யாக்கு இருக்கட்டும், விக்ரம்க்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே இது நடக்குது இல்ல. அப்போ அதுக்கு பதில் இது என்னன்னா, இப்ப உங்களை பார்க்க விரும்புறாங்க அப்படின்னா நீங்க போய் பேட்டிகள் கொடுக்குறீங்க, நீங்க ஆடியன்ஸ் கூட அப்பதான் இன்டராக்ட் பண்ண முடியும். ஏன் தோத்துச்சுன்னு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை நான் அனலைஸ் பண்ணிருக்கேன்னு நீங்க சொன்னாதான் ஆடியன்ஸ்க்கு அப்ப இந்த படத்துல இவர் வேற ஏதோ ஒண்ணு இது பண்ணிருப்பாரு, இவருக்கு தெரியுது இவர் ஏன் விட்டாருன்றத அப்படிங்கிற ஒண்ணு வரும்ல. இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுமா. இதை ஹிந்தில எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லதான் இதை புரிஞ்சுக்காம எங்க தோல்வியை பத்தி கேள்வி கேட்டுருவாங்களோ, இல்ல நம்ம இதை ஹர்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் ஈகோ பிரச்சனை தான், அது அப்படின்னு கிடையாது. இல்ல இதுலயே ஒரு இவர் சிக்கல் சொல்றாரு இருக்கு. ஆர்ஜே இல்ல விஷால் இதுக்கு ஒரு வந்து பதில் இருக்கு. இல்ல இதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ரிக்வஸ்ட் இருக்கு. என்னன்னா கொடுத்துருக்காப்ல விஷால், அவருக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிருங்க. மாவீரன் ப்ரோ, சுகுமார் ப்ரோ காமிச்சு அக்செப்ட் பண்ணி எனக்கு காமிக்கல. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு சின்ன சிக்கல சொல்லிடுறேன். கேள்வி கேட்கறதுக்கு அவங்க கூட பயப்படல. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது என்னன்னா, கேள்வி கேட்கறது நினைச்சு கூட அவங்க பயப்படல. எப்படின்னா வந்து இப்ப விக்ரம்கிட்ட வந்து நீங்க வந்து முந்தான படம் தோல்வி ஆயிடுச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா கூட அவங்க பதில் சொல்லிட்டு போயிடலாம். தோல்வி ஆயிடுச்சுன்னு கேட்டா கூட அவங்க பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கேட்க போறாங்க, ரெடியா இருக்காங்க. இப்போ உள்ள மீடியாங்கிற பேர்ல இப்போ ஆட்சி சேர்த்துருக்காது. எப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் படம் வந்திருக்கு, அது ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சு. நீங்க உங்களுக்கு எப்பயோ வந்த சீனியர் ஆக்டர், நீங்க போன படம் இவ்வளவு பெரிய உங்களுக்கு இவ்வளவு வசூலாயிருக்கு அப்படின்னு கேட்கறது. அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் படம் 300 கோடி வசூலாயிருச்சு, உங்க படம் நீங்க வந்து உங்களை வச்சு விஜய் வச்சு பேட்டி எடுத்த அவரு. ஆனா இதே வந்து அவர் 300 கோடி கலெக்ஷன், நீங்க எப்போ 300 கோடி கொடுக்க போறீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும். அவங்க என்னன்னா இப்ப உள்ள மீடியாக்கள் கேள்வி கேட்கறதே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். கேள்வியை கன்ஃபார்மா கரெக்டாவும் அதனாலதான் நான் வந்து யார்கிட்ட சாய் விசித்ரா, பரத்வாஜரங்க மாதிரி ஆட்களுக்காச்சும் பொங்கலேன்னு சொல்றேன். அதுல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஏங்க நான் தான் சொல்றேன் சிம்பிளா, சாய் விசித்ராவை யார் ஆக்சுவலா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா ஹீரோக்கள் தான். ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் ரசிக்க இன்டர்வியூவா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குது, உங்களுக்கும் பிடிக்குது. ஆனா அந்த மாதிரி ஆளை போய் நீங்க வளர்த்து விடவே மாட்டீங்க. நீங்க நல்லா பாருங்களேன், பெரிய ஆட்கள் யாருமே அங்க போக மாட்டாங்க. சாய் விசித்ராக்கு வந்து இப்ப யுவன் சங்கர் ராஜாவே அவர் போய் மத்தவங்க எல்லாம் இப்ப திட்டுறாங்கல்ல இவங்கள, அப்படி கேள்வி கேட்க மாட்டேன் போறேன்னு. யுவன் ஏன் போல சாய் விசித்ராக்கு? நியாயமா போயிருந்தா இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், யுவனை பத்தி கேட்கறக்கோ சின்ன கதைகள் எவ்வளவு நமக்கு வந்து, ஏன்னா யுவன் அதிகமா பேட்டி கொடுக்காத ஆள், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அவர் மட்டும் சித்ரா மாதிரி ஒருத்தருக்கு சிக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏகப்பட்ட புது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆடியன்ஸுமே பாக்குறதுக்கு அதுவும் பாசிட்டிவிட்டியான விஷயம். நான் ஜென்ரலாவே சொல்லுவேன், பாசிட்டிவான விஷயங்களை அடிப்படையாவே மக்களே என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, சினிமாக்காரங்களும் பண்ண மாட்டாங்க. தனஞ்சய் அந்த ட்வீட் போட்டாப்ல, இவங்க வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தா மட்டும் தான் நல்லா ரிவ்யூ போடுவேன்னு சொல்றாங்க. அப்படிங்க யாரையா பழக்குனது அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் நம்ம கேட்கும்போது. நீங்க நெகட்டிவிட்டியை ஃபுல்லா போய் என்கரேஜ் பண்ணிட்டு பாசிட்டிவா யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுவும் விக்ரமுக்கு வந்து பரத்வாஜ் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க போய் அங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, அவர் என்ன கேட்க போறாரு? உங்களுடைய ப்ராப்பரா உங்களோட பிலிமோகிராஃபி தாண்டி ஒரு பர்சனல் கொஸ்டின் கூட அவர் கேட்க மாட்டாரு. வார்த்தை தரணும் இல்ல ஃபாதர் ட்ராக் சுதீர் சீனிவாசனோ கூட. ஆனா இவங்க அப்படியான ஆட்கள் கிட்டயும் போக மாட்டேன்றாங்க. நான் சொல்றது இப்ப டிடிக்கு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, ஒரே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு எல்லாரும் கொடுக்குறது. நான் சொல்றது டிடி மாதிரி இன்னொரு 4 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மத்த கிரௌடுக்கும் அந்த சத்தத்துக்கும் நடுவுல உங்க படம் கேட்கணும் அப்படின்னாலோ இல்ல ஆடியன்ஸ்க்கு இன்னும் இன்ஃபார்ம் ஆகி தியேட்டருக்குள்ள போறப்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, நீங்க செட் பண்ணி அனுப்பலாம் மைண்ட. நான் சிம்பிளா சொல்றேன், ஏன்னா வீர தீரசூரனுக்கு அடிப்படையா நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்திலேயே மொத்தம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஆஃப் சினிமா அதிகமா நான் வந்து சொல்றது, ஒரு தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி ட்ரையே வெறும் 13 சீன்ல ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அவரே சொன்னதுதான் எஸ்எஸ் மியூசிக் பாட்காஸ்ட்ல. அருண்குமார். ஏன்னா யூஸ்வலாவே ஒரு படம்னா என்ன சொல்லுவாங்க, ஓகே 65 சீனு 120 பேஜ் அப்படின்னு தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. 65 சீனு 70 சீனு 60 சீனு இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா வெறும் 12 சீனு 13 சீனு 5-7 நிமிஷம் ஒரு சீனும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த ஃபார்மேட்டே புதுசு. இதுக்கு நீங்க ஆடியன்ஸை செட் பண்ணணும்ல. இப்ப அருண்குமார் இன்டர்வியூ எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? இந்த பேச எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த 155 பேர்ல இப்ப எத்தனை பேர் இந்த விஷயத்த பார்த்திருப்பாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இதே விக்ரம் வந்து சொல்லும் போது மைண்ட் செட் ஆகி போவாங்க. இல்லாட்டா என்ன ஆகும், படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னது ஒரே சீனே ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு அந்த படத்தோட ஃபார்ம் சார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது யாரோட தப்புனா ஆடியன்ஸோட தப்பு இல்ல. ஆடியன்ஸ் நீங்க ரெடி பண்ணி அனுப்பாத உங்களோட தப்பா தான் அது வந்து சேரும். அதுக்குதான் இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்றேன். ப்ரொமோஷன்ஸோ இதுவோ பேட்டிகளோ இதுவோ தேவை. அவங்கள மைண்ட் செட் பண்ணி நீங்க உள்ள கூட்டம். ப்ரோ நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ, ஆதி ப்ரோ. இப்போ 90s 2000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல.
அப்பெல்லாம் வந்து 4-5 மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் வந்து யாருமே பேட்டியும் கொடுக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு மூவி வந்து ஒரு சேட்டலைட் எடுத்தாங்கன்னா எல்லா டிவிலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த சீன்ஸை பத்தி போட்டு அந்த சீன்ஸை வந்து இது பண்ணுவாங்க, சாங்ஸ் போடுவாங்க, எல்லா சேனலுமே போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி பண்றதே இல்லை. அதுதான் வித்தியாசமாக இருக்கு. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, பேட்டியும் கிடையாது, இன்னொன்னு அப்ப எதுவுமே வந்து கிடையாது. இது இல்ல ப்ரோ, அப்ப ஆடியன்ஸ்க்கு வேற வழி இல்ல ப்ரோ, வெறும் தியேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து 2014-15 வரைக்கும் நான் மதுரையில இருந்த வரைக்கும் அப்ப வந்து எங்களுக்கு வேற பொழுதுபோக்கு மதுரையில இருக்கிறவங்களுக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது. இப்ப வெளியேந்து மதுரைக்கு வரவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோ, திருமலை நாயக்கர் மகாலோ, அழகர் கோயிலோ இதெல்லாம் சுத்தி பார்க்குற ஸ்பாட்டா இருக்கும். நான் குழந்தையில இருந்து அதுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு சுத்தி பார்க்குற ஸ்பாட்டே கிடையாது. எனக்கு அது வந்து ஒரு இங்க இருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கும் இதுக்கும் போற மாதிரி, அது ஒரு நார்மலான விஷயம். அது நான் தினம் போயிட்டு வரதுனால இங்க என்னடா போறது இப்ப நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு தியேட்டர் மட்டும் தான். சோ அப்புறம் இன்னொன்னு, அன்னைக்கு ரிலீஸ் டயத்துல இருந்து நீங்க படம் பிக்கப் ஆகி, இப்ப நான் சொல்றேன் வியாழக்கிழமை அன்னைக்கு விகடன் ரிவ்யூ வரும் ப்ரோ, வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வியாழன் விகடன் ரிவ்யூ வரும். விகடன்ல நல்ல மார்க் இருக்குன்றத போஸ்டர் அடிச்சு விட்டுவாங்க வியாழக்கிழமை வந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை. அந்த சனி ஞாயிற்கு கூட்டம் வரும். நான் சொல்றது எப்படி, அடுத்த சனி ஞாயிற்கு உங்களுக்கு கூட்டம் வரும். இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல. 4வது நாள் ஒரு படம் நல்லா இல்ல இருக்குன்னு நீங்க சொல்லாட்டி 5வது நாள் படமே தியேட்டர்ல இருக்காது. ஒரு சண்டே சாட்டர்டே தான் முடிவு பண்ணுதுன்றதுக்கு ஆயிடுச்சு. அப்போ அது எந்த அளவுக்கு இப்ப மாறி வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணிக்கணும்ல. இன்னொன்னு, அந்த டயத்துல இதை எடுத்துக்கோங்க, காஃபி வித் டிடி வந்து அந்த டயத்துல ரொம்ப பாப்புலரா அந்த ஷோ. அதுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி 3 வாரம் முன்னாடி எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க. சோ அப்பவும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப சேட்டலைட்டுக்கு பேட்டி கொடுத்தாங்க, எந்த சேனல் வாங்குச்சோ அதுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அப்படி சேனலே எதுவும் வாங்கலையா, காஃபி வித் டீல ஒரு பாப்புலரான ஷோ, அதை போய் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இப்ப அந்த காஃபி வித் டீல அன்னைக்கு இருந்த டயத்துல யாரோ சாதாரண ஆள் வந்தா கூட அந்த ஷோ ஹிட் தான். அந்த ஷோவை பார்ப்பாங்க, இவங்க என்னடா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சோ இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்ன்றது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. யூடியூபுக்கு போய் நான் சில விஷயம் நம்ம டைரக்டா சொல்ல முடியாது, நான் சொல்றத நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். யூடியூபுக்கு போய் நான் போய் உட்காந்து பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. இப்ப நான் போய் அவெல்லாம் வந்து வெறும் ரீல்ஸ் போட்டு பாப்புலர் ஆனவன், இல்ல இது போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவங்க எப்படி பாப்புலர் ஆனாங்கன்றதை விட்டுருங்க, அவங்க மத்தியில அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆடியன்ஸ் நீங்க போய் எப்ப சேர போறீங்க? இப்ப அவங்களுக்கு நீங்க படமே தேவையில்லை. அவங்க என்ன லெவல்ல இருக்காங்கன்னா, ஜாலியா ரீல்ஸ், நான் 3 மணி நேரம் நான் வந்து ஒரு ரீல்ஸை 2 வாட்டி ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சேன்னா 3 மணி நேரத்துக்கு நான் அங்க இருந்து வெளியவே வர மாட்டேன், என்னை வெறும் ரீல்ஸே என்ன என்கேஜ் பண்ணிடும், நீங்க தேவையே கிடையாதுன்றாங்க. நான் படம் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னா போய்க்கிறேன். இப்போ சுகுமார், பிரகாஷ், ட்ரெண்ட்ஸ்வுட், இவங்கன்னு ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து இந்த படம் சூப்பராக தயவுசெய்து போங்கன்னு சொன்னாங்கன்னா இப்ப ஆடியன்ஸ் வந்து ஓகே போலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு பொருளை விற்க வந்திருக்க, அப்போ உனக்கு எதுக்கு ஒரு ஈகோ? நமக்கு நம்ம வந்து சந்தை எங்க ஜனம் இருக்கோ அங்கதான் போய் நீங்க பொருள் விற்க போகணும். ஜனம் இல்லாத இடத்துல அங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா ஜனம் கூடி இருக்கு? சும்மா இதை பாக்கறக்கா, பீச்ல வந்து எவனோ ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான், அவனை பாக்கறக்கா கூடி இருக்கு அப்படின்னா சரி, கூடி இருக்குல்ல, அங்க போய் பேச, நீ பொருள் விற்க தானே வந்திருக்க. கூட்டம் இல்லாத இடத்துல பொருளை வித்து என்ன பிரயோஜனம்? கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போன்றதான் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கும். அதுதான் யார் இந்த வேலையை பார்த்துருக்க? சுகுமார் ப்ரோ ஏன் சாரி ப்ரோ, கார்ல கனெக்ட் ஆகும்போது அப்படி இதுவாயிடுச்சு. உங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நான். இதுல ஒரு ப்ரொமோஷன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையா? அந்த ப்ரொமோஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்? உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஐடியா சொல்லுங்க. நீங்க தான் ஒரு படம் தயாரிக்க போறீங்க, ஓகேங்களா? இப்ப அடுத்து தயாரிக்கிறீங்க, அந்த படங்களுக்கு நீங்க எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணணும் பேசிக் ஐடியாவா சொல்லுங்க. ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. அப்படியே எல்லாருமே சொல்லுங்க. ஒரு படத்துக்கு பேசிக் ப்ரொமோஷன் எல்லாரும் ஸ்பீக்கர்ல உள்ள எல்லாமே கமெண்ட்ல உள்ளவங்க சொல்லுங்க. ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையா? அந்த ப்ரொமோஷன்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய படத்துக்கு, சின்ன படத்துக்கு தனித்தனியா சொல்லுங்க. இப்போ சீரியஸாக கேட்குறீங்களா இல்லை சுகுமார் அண்ணா நிஜமா படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரா? இல்ல, சுகுமார் ப்ரோ கூடிய வரையில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, ஒரு சின்ன பட்ஜெட் படம். வின்னிங் ஸ்டார் விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் பேர் அவர் 2-3 படம் நடிச்சார். என்ன படம்? அவர் நடிச்ச படம் பேர் சொல்லுங்க. அவர் நடிச்ச படம் பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். படம் அட நீங்க வேற, அது சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவரெல்லாம் கிடையாதுங்க. நான் சப்போஸ் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா ஒரு நல்ல படமா நல்ல ஹீரோ வச்சுதான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நல்ல புதுமுக ஹீரோ கூட வச்சு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ரெடியா இருக்கேன், தவிர கிரிஞ்ச் பண்றவங்க நான் வைக்க மாட்டேன் ப்ரோ. சரி, அவரு தான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட போட்டோ ஃபுல்லா நீங்க தான் ஷேர் பண்றீங்க அதிகமா. அவரோட படங்கள் அப்டேட் ஷேர் பண்ற நீங்க உங்களோட ஏவல் சாத்தான் ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் அதிகமா பண்றீங்க. அதான் ஏவல் சாத்தான்.
அதாங்க ஏவல் சாத்தான்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்களே, நீங்க உங்க ஏதாவது போஸ்ட் பண்ணணும்னா சரி, ஓகே, அவர். டாபிக் வருவோம். சரி டாபிக் வரும், நீங்க சொல்லுங்க. ஐடியா, பெஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் ஐடியா சொல்லுங்க. பெஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் ஐடியாவா? ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் சின்ன இல்ல 3 கேள்வி இல்ல, படம். ஃபர்ஸ்ட் 3 கேள்வி இல்ல, 3 கேள்வி 3 பிரிச்சறேன். ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன்ங்கிறது தேவையா, அந்த ப்ரொமோஷன் எப்பயில இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் வந்து உங்களோட பேசிக் ப்ரொமோஷன்ஸ் ஐடியா. ஒரு படத்துக்கு இப்பெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணா படம் நல்லா ரீச் ஆகும். ஓகே, எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வேணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை. எல்லா படத்துக்குமே வந்து ப்ரொமோஷன் வந்துட்டு அது தேவையானது ஒரு ஒரு இதுதான். மினிமமா இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீடியாவை பொறுத்தவரையும் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு பேசிக் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மீடியம்லயுமே வந்து நம்ம ஒரு மினிமம் கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, அப்போ நம்ம டெய்லி நம்ம ஒரு அப்டேட்டை கூட சொல்றோம்ல, நான் அந்த அப்டேட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி நம்ம மேஜரா சொல்றோம் அப்படின்னா, நம்ம அதுவுமே ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட் மூலமா நிறைய வருது, நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. சோ அது மிஸ் ஆகாம அந்த அப்டேட் வந்து தெரிய வருது. சோ வந்து ட்விட்டர் கேம்பெயின் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் ஆகட்டும், ஃபேஸ்புக் கேம்பெயின் ஆகட்டும், இதெல்லாம் நான் சொல்றது வந்துட்டு படம் ரிலீஸ்க்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சில பேர்லாம் வந்து பூஜை போட்டதுல இருந்தே வந்து அந்த படம் வெளியே தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பராசக்தி படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மூக்குத்தி அம்மன் எடுத்துக்கோங்க, அந்த படம் வந்து பூஜைக்கு அவ்வளவு செலவு பண்ணணும், அவ்வளவு பெருசா பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு படம் நாங்க எடுக்கிறோம், இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல எடுக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறோம், அதுமே ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட் தான். சோ ஒரு படத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ப்ரொமோஷன் வந்துட்டு எல்லாருமே வந்து மினிமமா பண்றாங்க. இதெல்லாம் இல்லாம படத்துல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் கண்டிப்பா வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டுக்குமே போய் கலந்துக்கணும். சில பேர் வந்து படம் நடிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர் கூட ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வந்து அந்த படம் என்ன எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்டோட பேர் தான் நாளைக்கு வந்து வந்து அவரோட முகம் தான் வந்து ரெப்ரசென்ட் ஆகி படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி வராமையும் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லா படத்துக்குமே வந்து சின்ன பட்ஜெட் படமாகட்டும் இல்ல பெரிய பட்ஜெட் படமாகட்டும் எல்லா படத்துக்குமே வந்துட்டு அந்த படத்துல நடிச்சிருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கறதாகட்டும், எந்த இடத்துல வந்து நல்லா செல் ஆகுது, பாதிபுர சொன்ன மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து வெளியே போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு எண்ட் டு எண்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு அவரோட ரன் பேபி ரன் படத்தெல்லாம் வந்து அப்படியே டவுன் இதுவா வந்து ஒரு ஸ்டார் இதுல வந்துட்டு அவர் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ரி பண்ணா அந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு அவர் படத்தை பத்தி பேசுறதாகட்டும், எல்லா இடத்துக்குமே வந்து அவர் போய் அவரோட படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி வந்து ஒரு படத்துல இருக்கு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறது தான். இதெல்லாமே வந்து தாண்டி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா வந்துட்டு படத்துல இருந்து எதனா ஒரு சீன்ஸ் ஸ்னீக் பீக்காவும் அல்ல ஒரு ட்ரெய்லர் கட்டு, டீசர் கட்டு, தேவையான டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கல், தேவையான டைம்ல வந்துட்டு அந்த ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது எந்த படமா இருந்தாலுமே அது தேவைதான். அது பெரிய ஸ்டார் படமா இருந்தா கண்டிப்பா தேவையில்லை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம விடாமுயற்சியில பார்த்தோம், அந்த நாளைக்கு ரிலீஸ்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து அது பெரிய ஒரு ப்ரொமோஷன் தெரியாம பண்ண ஒரு இது மாதிரி இருந்தது. எவ்வளவு பெரிய ஸ்டார் படமா இருந்தாலுமே இப்போ அந்த படத்துக்கு வந்து இப்ப குட் பேட் கிளிக் பண்றாங்க பாத்தீங்களா, ஆனாலுமே இன்னும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன பொறுத்த வரையும் வந்து ஒரு மாசத்துக்கு கம்மியா தான் இருக்கு, இன்னும் ஏன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தெரியல. பட் டீசர் ரிலீஸ் பண்ணி அதுக்கேற்ற ஹைப் அவங்க வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. இப்பயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இது இருக்கு, இதுல ஸ்கோப் இருக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா நான் இவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு, எல்லாருமே பேசலாம், எல்லாருமே ஷேர் பண்ணுங்க உங்களோட பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சுகன் ப்ரோ, இப்போ நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல தானே? ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு படம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாவே ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும் ப்ரோ. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து என்னன்னா என்ன ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டு போறோம், அது எந்த மாதிரி வந்து என்னன்னா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் ஆகும். நம்ம எடுத்துட்டு போற கண்டென்ட் வந்து நிஜமாவே எல்லாருக்கும் ரீச் ஆகுதா ரீச் ஆகலையான்றது. ஸோ ப்ரொமோஷன் வந்து என்னன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, லைக் பிள்ளையார் சொல்லி போடுறோம் பார்த்தீங்களா, அதுல இருந்தே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸையும் ரீச் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்றது தான் பெட்டர். லைக் இப்போ பூஜை வந்து என்னன்னா அனௌன்ஸ் பண்றோமா, அதை வந்து என்னன்னா எல்லாரும் மூலியமாவும் சொல்றது. மோரோவர் வந்து என்னன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா போயிட்டு இருக்கப்போ ஒரு 30% முடிஞ்சிருச்சு, 50% வந்து என்னன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னொரு 50% தான் இருக்கு
அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அப்டேட் தர்றது, படத்துல இருந்து வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது லுக்ஸோ இல்லை ஸ்டீல்ஸோ வந்து என்னன்னா நம்ம அப்பப்போ வந்து என்னன்னா அஃபீஷியலாகவே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்திருக்கு, இது என்ன படம் அப்படின்ற மாதிரியாவது அட்லீஸ்ட் ரீச் ஆகும். ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஆட் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து என்னன்னா படம் வந்து என்னன்னா ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கு நீ வந்து என்னன்னா டேட் பார்க்கணும், நல்ல நாள் பார்க்கணுன்றதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு சம்டைம் இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற டைம்ல வந்து என்னன்னா ஒரு போஸ்டரோட வந்து என்னன்னா பாக்குறோம் அப்படின்னா மீடியமா இருக்கிறவங்களுக்கு போயிடும். அப்புறம் அது சொல்லுவாங்கல்ல சினி மீடியால இருக்கவங்களுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி விஷுவல்ல போயிடும். பேப்பர் பாக்குறவங்களுக்கு எல்லாமே பேப்பர்ல நம்ம ஒரு ஆடா கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது தனியா கண்டிப்பா. தென் அப்படியே நம்ம ஷூட் முடிய இல்லைன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பண்றது, ஒரு மேஜரான ஒரு சேனல்ல நம்மளோட சாங்ஸை கொடுத்து வந்து என்னன்னா அதை வந்து என்னன்னா அப்பப்போ டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுனா மோஸ்ட்லி உள்ள எல்லாரும் பாக்குற எல்லாருக்குமே போயிடும். தென் அதை தாண்டி வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் கொடுக்கறது. அப்புறம் இப்போ இவர் சொன்னார்ல கலைப்புலி தானுவை பத்தி இப்போ தோழர் சொன்னார் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த சாமர்த்தியமா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து என்னன்னா சொல்றப்போ வந்து என்னன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து என்ன மாதிரி ஹைப் இருக்கு, அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதுக்கான ரீச் நிஜமாவே ரீச் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி அது ரீச் ஆகலைன்னா இன்னும் வேற என்ன பண்ணலாம், பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஹோர்டிங்ஸ்லாம் வந்து என்னன்னா க்ரௌட் புல்லிங் நிறைய இருக்கிற இடத்துல ஏதாவது நம்ம ஹோர்டிங்ஸ் ஒன்று வைக்கலாம். ஒரு என்ன சொல்றது அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடியே வந்து என்ன புக் பண்ணிக்கணும், அதுக்கான தனி பேமெண்ட்லாம் பே பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இல்லை ஒரு கட் அவுட் வந்து என்னன்னா இந்த இடத்துலலாம் வந்து என்னன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் விசிபிளா சென்டர் பாயிண்டா இருக்கிற இடம் இல்லைன்னா இதெல்லாம் ரீச் ஆகிற இடம் அப்படின்னு தெரிகிற இடத்துலலாம் நம்மளோட போர்டிங்ஸ் வந்து என்னன்னா நம்ம வச்சுக்கலாம். மோரோவர் இந்த மெட்ரோ சிட்டி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய அந்த ஜாய் அலுகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் ஆட் இருக்கும், ஃபிளாட்டோட ஆட் எல்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னன்னா நம்மளோட மூவி ஆடை வந்து என்னன்னா எடுத்துட்டு போறோம். ஸோ அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ரொமோஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் நம்ம படம் என்ன பண்றோம், நம்ம என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்க போறோம் அப்படின்றது தெரியணும். அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணால் மட்டும்தான் அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் தான் நமக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ் எல்லாமே மற்ற விஷயம் எல்லாமே. பட் நம்ம பண்ற கண்டென்ட் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரிஞ்சாதான் ரீச் ஆகும். எனக்கு நான் உண்மையா சொல்றேன், எனக்கு விடாமுயற்சியெல்லாம் வந்து என்னன்னா என்னோட சரௌண்டிங்ல இருக்கவங்க யாருக்குமே விடாமுயற்சி படம் வருதுன்றது தெரியாது. பட் குட் பேட் அக்லி படம்ன்றது ஆதிக்கு வந்து என்னன்னா படம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பிகின் நோட்ஸ்ல ஒரு ஷோல வந்து என்னன்னா ஆதிக் பேசியிருப்பாரு அடுத்த படம் நாங்க பண்ண போறோம். அந்த மொமெண்ட்ல இருந்தே ஆதிக்கோட படம் வந்து என்னன்னா பண்ண போறாங்கன்றது சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா விடாமுயற்சி வந்து என்னன்னா February 6th வரப்போற வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாது. ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த மற்ற வேற எந்த படத்துக்கும் நான் போகல, இந்த 2 படத்தோட தான் நான் கம்பேரிசனா பாக்குறேன். பண்ணா இந்த மாதிரி பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவங்களுமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சம்வாட் இந்த டைம்ல கரெக்டா க்ளோசிங் டைம்ல ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்றாங்கன்னு தெரியல. மேபி இந்த நேரத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருந்து அது கொஞ்சம் பயங்கரமா ரீச் ஆயிருந்திருக்கணும், அடுத்த கண்டென்ட்க்கு அவங்க ரெடியா இருந்திருக்கலாம். பட் ஏன் டிலே பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ப்ரொமோஷன் என்ன காட்டிலும் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து ஆதி ப்ரோ, நீங்க ஏற்கனவே இந்த இல்ல பாயிண்ட் எனக்கு இதுல பரத்வாஜ் இன்னொன்னு பேட்டி சொன்னேன். இதெல்லாம் வேணும் அது நீங்க. இப்போ பரத்வாஜன் பேட்டியோ எதுவோ இப்ப கிராஃப்ட் சார்ந்து இப்ப நான் சொல்றது விக்ரம் வந்து கிராஃப்ட் சார்ந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய பிலிமோகிராஃபி வச்சிருக்காரு அவரு. ஆல்சோ பெரிய ஒரு டேலண்ட், ஒரு பெரிய டேலண்ட் பஞ்ச் இல்ல அவரு. சோ அதுக்கு ஓகே. ஆனா இப்ப நான் சொல்றது இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். இப்ப பிரகாஷ் வந்து ஒரு இப்போ அவரோட அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட இது வந்து ஷேர் பண்ற பிரகாஷோ சுகுமாரோ எத்தனையோ இது வந்து ஷேர் பண்றாங்க. ஆனா இப்ப ரொம்ப சமீபமா அந்த பெருசுக்கு ஒண்ணு பண்ணியிருந்தாருல, அது அவருமே ரொம்ப ரசிச்சு அவர் போட்டதுலயே அது தெரிஞ்சு அதை நான் கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஏன் எனக்கு தெரிஞ்சுன்னா அது அவங்க போட்டதுலயே அந்த கேப்ஷன்லயே ஒரு சந்தோஷமா போடுற மாதிரி இருக்கும், ஒரு ஒர்க்கா இல்லாம. நான் என்ன சொல்றேன், இவர் அந்த படத்தோட சம்பந்தப்படாதவர், இவருக்கு அது ஒரு வேலை. ஆனா அந்த வேலையை செய்யும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஒரு புதுசா ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் இருந்தா சோ அது வந்து அவங்களுக்கே அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. படத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய கியூரியாசிட்டியை கொடுக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க இப்ப பெரிய படத்தோட ஜென்ரலாவே நான் சொல்றேன், இந்த படத்தோட ப்ரொமோஷனல் கேம்பெயின் இருக்குல்ல, இல்லாட்டி ஒரு வைபவ படத்துக்கு இப்ப போயிருக்கிற அளவுக்கான ஒரு கூட்ட தியேட்டருக்குள்ள போயிருக்காது. இப்ப வெறும் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சொல்றாங்க ஓகே தான் பாக்குற மாதிரி இருக்கு படம் அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா ஆளே உள்ள போக மாட்டாங்க. ஆனா இப்போ இது பண்றது இருக்குல்ல, அப்புறம் மாவீரனுக்கு ஒண்ணு பண்ணாங்கல்ல, மாவீரனுக்கு வந்து செமையா பண்ணாங்க. அந்த அந்த ஒரு கண்ணாடி இது மாதிரி ஒண்ணு மேல வச்சு வர்றவங்க தியேட்டர்ல வர ஆடியன்ஸ் எல்லாருமே மேல பாத்துக்கிட்டே போனாங்க. இப்ப அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு, அந்த ட்ரெய்லர்ல வர ஒரு கண்டென்ட் இப்ப அதை பார்க்கும்போது அவங்களுக்கு செமையா இருக்கே அப்படின்றது ஒண்ணு தோணுச்சுல.
இப்போ அந்த மாதிரி ஒண்ணு இது பண்ணு. இப்ப இந்த ரீசெண்டா இதுக்கு வந்துச்சு தெரியுமா? ஆஹ் இந்த ரெட்ரோ இந்த காமிக்ஸ் ஒரு ஐடியா அப்படின்னு எனக்கு அந்த ஐடியா பெருசா பிடிக்கல, எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல அது. ஆனா ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல, இப்ப அது ஒரு சின்ன கவனத்தை ஈர்க்குது இல்ல, ஒரு ட்விட்டர் லெவல்ல ஒரு ஆன்லைன் லெவல்ல அது ஒரு கவனத்தை ஈர்க்குது. அது ஆஃப்லைன்ல பெருசா ஈர்த்துச்சான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆன்லைன் வகையிலயோ இதுலயோ ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்குது இல்ல. அந்த மாதிரியும் கூட இப்ப மத்ததுக்கு பெருசா இப்ப இப்ப அந்த மாதிரி ஒண்ணு எல்லா படத்துக்கும் பண்ணா நல்லா இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு போஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த போஸ்டரை பத்தி இந்த போஸ்டர் ஏன் இப்படி விட்டுருக்கோன்றத ஒரு டீம் சொல்லலாம், அப்படியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சும்மா கிரவுண்ட் லெவல் ப்ரொமோஷன் இருக்குல்ல, இப்ப நீங்க நீ உங்களை இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸ்ல போய் கலந்துக்கிறது இருக்குல்ல, அதை பண்ணலாம். இப்ப அதுதான் அந்த இதுதான் யுவன் பண்ணாப்ல. பொட்டேட்டோடதுல யுவனா பொட்டேட் மாதிரி ஒரு பயங்கரமா வைபா இருக்கக்கூடிய ஒரு ஆள், அப்படியே ஆப்போசிட் யுவன். எதுவுமே அவர் அவரை ஒரு நீ ஒரு 10 வார்த்தை பேசினா உனக்கு 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொன்னா கூட தலைவன் பேச மாட்டாப்ல, அவ்வளவுலாம். சோ இது ஒரு ரேர் காம்பினேஷன். இப்படி போய் உட்கார்றது. அப்புறம் அதுவே இதுனா மொட்டை மாடி பட்டில போய் யுவன் உட்கார்ந்ததெல்லாம் பயங்கரம். அதோட வியூஸ பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எவ்வளவு கியூரியஸா இருக்காங்கன்றது தெரியும். அதுல ஒரு ஒரு 10% 5% அட்லீஸ்ட் படத்துல டிரான்ஸ்லேட் ஆச்சு, வாக்கினா டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா அது 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 ஒரு நல்லதா இதுவா இருக்கும். அப்புறம் நான் சொல்றது இந்த பேட்டி இதெல்லாம் கொடுக்கறத தாண்டியும் சின்ன சின்ன ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ உங்க படத்தை பத்தி நீங்க என்னவா, இப்போ நான் சொல்றது பெரிய ஹீரோஸ்க்கு, அஜித் படத்துக்கோ இல்ல விஜய் படத்துக்கோ பாருங்களேன், இந்த ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணு பண்ணா பாருங்க. இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஜனநாயகனுக்கு அது அது அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சாரி, கேவிஎன் பண்ணா பாருங்க. அந்த மாதிரி இப்ப அதை பார்க்கும்போது என்ன தோணும், இந்த படம் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா அதை உங்க மனசுல பதிய வச்சிட்டான்ல இந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்றது, அதுக்கு அவன் என்னென்ன உழைப்பு போட்டிருக்கான் பாருங்க. ஒரு கேரளாவுக்கு போய் அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் பேசி, ஒரு சலூன் கடைக்கு போய் அங்க இருக்கிறவர்கிட்ட பேசி, இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு எல்லாம் விஜய் எவ்வளவு முக்கியம். இந்த மாதிரி ஒண்ணு நான் சொல்றேன். நான் 2012 வாக்குல நான் பெரிய அஜித் ஃபேன். ஆனா எனக்கு இப்ப நான் அன்னைக்கு தியேட்டர்ல நான் என்னவா இருந்தேன்னு ஒண்ணு இருக்குல்ல, மங்காத்தாவோட அந்த தலை 15ன்ற அந்த ஒரு விஷயத்த பாக்குறப்போ எனக்கு உள்ள ஒரு என்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு 2025 எனக்கு இப்ப வரைக்கும் அதை கொடுக்கவே இல்லை வேற எந்த டீமுமே. அஜித் மாதிரி ஒருத்தரை வச்சிருக்க கையில இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு டைட்டில் லோகோ பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அஜித் குமார்ன்றதுக்கு? அத நீ பண்ணனா அது ஒரு சின்ன ஒரு இதுதானே, அது ஒரு ஆட் ஆன் தானே அது. இப்ப அந்த மாதிரி ஒன்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சின்னதா. இப்ப ஒன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ண மாதிரி அஜித்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது செமையா இருக்கும். இப்ப அந்த வேலையை தான் ஆதிக் பண்றாப்ல, கையில எடுத்துட்டு இருக்காப்ல. அவர் என்ன பண்றாரு, போற இடத்துல எல்லாம் வேற ஏதோ ஒரு படத்தோட பிரீமியருக்கு போறாப்ல. விடாமுயற்சியோட பிரீமியருக்கு அவர் போயிட்டு இதே வாசல்ல தான் நான் போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே. இப்ப இதெல்லாம் கூட இப்ப அவர் போய் ஒரு உட்கார்றாருன்றது இருக்குல்ல, என்ன அவசியம் இருக்கு? அவர் போய் ஒரு தியேட்டர்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் டே விடாமுயற்சி போய் ஒரு படம் பார்க்கணும்னு, அது விடாமுயற்சியை ப்ரொமோட் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, அது அவர் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன். அது அவர் படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடையாது, ஜென்ரலாவே நீங்க எவ்வளவு. அப்ப அது என்ன ஆகும்னா, இவன் அப்ப உண்மையிலேயே இதையே இந்த ஷோக்கே இவங்களை ஆர்வத்தோட வந்திருக்காங்கன்னா அப்ப அவன் படத்தை என்ன ஆர்வத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அது உங்க ப்ராடக்ட் மேல ஒரு இதுவா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா இதுவா அது ஆட் ஆகும். நான் சொல்றது இந்த மாதிரி அடிப்படையா நீங்க எவ்வளவு இது தனித்தனியா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க உங்க படத்தை எவ்வளவு தூரம் விரும்புறீங்கன்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, போதும். அதான் ப்ரமோஷன். எனக்கு இந்த படம் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சாதான் ஆடியன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் முக்கியம்னு நினைப்பாங்க. ஓகே, அடுத்து அரசியல் ப்ரோ, அஜித் குமார், மனோஜ், நீங்க யாரு சொல்றீங்க? வேற ஏதாச்சும் சொல்றாங்களா? நான் சொல்லிடுறேன் ப்ரோ. மனோஜ்குமார், உங்க மைக் நீங்க கிளியரா பேசும்போது சொல்லிருங்க டக்குன்னு. கேக்குதா? இப்போ கேக்குதா? அதான் கேக்குது, அதனால தெளிவா இப்பயே சொல்லிருங்க ப்ரோ. ப்ரொமோஷன் கண்டிப்பா தேவை ப்ரோ. படம் வருதுன்னு தெரியும் ப்ரோ. அட்லீஸ்ட் எனக்கு மாவீரன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களே, அங்கிருந்த ஒரு நல்ல ப்ரொமோஷன் ப்ரோ மாவீரன் படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரெகுலரா அப்பப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கல், அப்போ எனக்கு லியோக்கு ப்ரொமோஷன் நல்லா பண்ணாங்க. அங்கங்க ஒரு கேரக்டர் கிளிம்ஸ் விட்டாங்க. அந்த மாதிரி விட்டு ட்ரெய்லரை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விட்டா கரெக்டா இருக்கும் ப்ரோ.
இன்டர்வியூ ஒரு 2 3 போதும் ப்ரோ. எல்லா இன்டர்வியூ கொடுக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்சோ மாவீரனுக்கு இது வேற பண்ணாங்கல்ல, மாவீரனுக்கு ஆக்சுவலா வந்து அந்த இது வேற பண்ணாங்கல்ல, இல்ல அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமா அதுக்கு ஆமா ஒரு சின்ன இது மாதிரி பண்ணிட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. ஆமா நீங்க ஆமா சொன்ன 3 படம் இருக்குல்ல, மாவீரன், பெருசு, அப்புறம் இன்னொரு படம் சொன்னீங்க, லியோ. என்ன படம்? ஆமா, இல்ல மூணுமே இல்ல சினிமா அவர் பையன் இல்ல ஆக்சுவலி. இல்ல சினிமா பையன், அதுதான் சொல்லுவேன். ஆமா ஆமா 3மே ஆமா, சினிமா பையனோட ஐடியா. சரி ரைட், ஓகே. அடுத்தது அஜித் குமார், நீங்க வாங்க. ப்ரோ எனக்கு இந்த ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பா எல்லா படத்துக்குமே பண்ணணும். பட் அந்த பண்றதுலயுமே ஒரு விஷயம் என்னன்னா, அதுல வந்து அவங்க அந்த படத்த பத்தி அதிகமா பேசுறது இல்ல ப்ரோ. அதாவது படத்த சீன்ஸ பத்தி எதுவும் பேசுறது இல்ல. அது பேசாம விட, பட் இந்த படத்த எப்படி எடுத்தாங்க அதெல்லாம் பேசுறது விட்டு போட்டு, அங்க வந்துட்டு அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அமரனோட அந்த டைரக்டரோட ராஜ்குமாரோட இன்டர்வியூ தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே மைண்ட் செட் பண்ணிட்டாரு. இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது. இது ஒரு லவ் ஸ்டோரி. இது அவங்க சாய் பல்லவி அவங்களோட வே ஆஃப் டெல்லிங்ல ஒரு லவ். அதுல கேரக்டரா தான் முகுந்த் வரதராஜன் வரதாரே தவிர இது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி ஸ்டோரி கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்துல இருந்த மைண்ட் செட் வந்து அந்த படத்துல மாறிடுது. ஸோ என்னோட பேசிக் ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டைட்டில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் சொன்னதுக்கு அப்புறமே கொஞ்சம் அந்த ஃபேன்ஸை வந்து என்கேஜா வச்சுக்கணும். லைக் தட் இப்போ என்னன்னா இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 2 months முன்னாடி இல்லை ஒரு 45 days இல்லை 50 days முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு ஹூக் ஸ்டெப் வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதை எல்லாமே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணாவே அது ஓரளவுக்கு நல்லா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு, அது ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு ஒரு டீசர். அந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் டு த ரிலீஸ் அந்த லோக்கல்ல சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டோட அந்த போஸ்டர் ஒன்று வந்து நான் ஃபர்ஸ்ட் அது எல்லாமே பார்த்துருக்கேன். இப்போ அது வர வர கம்மியாயிடுச்சு. எனக்கு இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது அந்த ஹோர்டிங் வைக்கிறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் விட இந்த ஒரு போஸ்டர் அடிப்பாங்க தெரியுமா, இந்த படத்தோட பேர் போட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ அது வச்சாவே மேக்ஸிமம் இந்த படம் வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்க வந்து அது கஜ கஜன்னு கொடுக்காம, அதாவது இன்டர்வியூ கொடுக்குறோம் சரி கொடுக்குறாங்க, இந்த கொடுத்துட்டு அந்த சேனலுக்கு கோவிச்சிட்டாங்கன்னா அதுக்காக இவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்காது, நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்கறது வந்து அந்த படத்தை பற்றி பேசணும். நான் இப்போ வரது எல்லாமே வந்து அந்த படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் வந்து அப்படியே ட்ரைலர் விட்டுருப்பாங்க, டீசர் விட்டுருப்பாங்க. அதில் இந்த சீன்ஸ் இப்படி எடுத்தோம், அந்த சீன்ஸ் அப்படி, அது பேசாமல் இந்த வந்து அது எப்படி சொல்கிறது, தோழராதி கூட இவர் யுவன் வந்து இதுக்கு போனப்போ ஒன்று சொல்லுறாங்க. அதாவது வந்து அவரை வந்து அதுங்க அந்த கேரக்டருக்கு வந்து ஜாலரா தட்டாமல் அவங்க கேங்கா ஜாலியாக எப்படி என்ஜாய் பண்ண அந்த மாதிரி இருக்குமே தவிர அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அந்த ஜாலரா தட்டும் போதே சரி எல்லாத்துலேயும் இதை தான் பண்ண போகிறாங்க, எனக்கு அதை பார்க்கும்போது இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த ராஜ்குமார் பெரியசாமி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு எப்பவுமே இதுதான் ஒரு நல்ல சிங்கிள் டீசர் ஃபாலோ பை அந்த பேசிக்காக அந்த லோக்கலில் எல்லா இடத்துலையுமே பார்க்குற இடத்துல அந்த ரிலீஸ் டேட்டு ஒரு நல்ல ட்ரெய்லர், அப்புறம் இதுதான் அந்த படம், நாங்கள் இப்படி தான் எடுத்திருக்கோம், நீங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க அப்படிங்கன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது நேர்மையான ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். ஆக்சுவலா அந்த அமரன் படத்தை மறந்துட்டேன், பிச்சுட்டாங்க சொல்லி ஆர்கேஎஃப் வந்து நம்மள வந்து பின்னிட்டாப்ல அது. ஏன்னா இவங்ககிட்டலாம் போய் சொன்னாரு பாருங்க, இந்த இவங்களெல்லாம் கூட்டி வச்சு பேசினாங்க பாருங்களேன், அந்த ஆர்மியில உயிரிழந்தவங்க குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சு பேசினார்ல, அதை சொல்லி முடிச்சுட்டு அதுல கிட்டத்தட்ட மைல்டா ஒரு இது இருக்கு. படத்தை பத்தின இருந்த மெயின் டாக் வந்து ஐயோ கிளைமேக்ஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அவர் அதுக்கு வந்து அந்த எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு எல்லாரும் வாழ்க்கையிலயும் கிளைமேக்ஸ் அதான், எல்லாரும் என் கடைசியில தான் ஆக போறாங்க, ஆனா என்ன பண்ணிட்டு யாருக்காங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்களுக்கு எல்லாம் என்னவா இருந்துச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து அதோட தாட்டே அந்த படத்து மேல இருந்த தாட்டையே மாத்துச்சு. கிட்டத்தட்ட உங்களை அதுக்கு ப்ரிப்பேர் பண்றது. அதனாலதான் அதை குறையா வெளியே வந்து யாருமே சொல்ல. படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அதுக்கு முதலே தயார்படுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாப்ல. செம மேட்டர். அமரனோட ப்ரொமோஷன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் இதுல ரிலீஸ் எந்த ஆனதுக்கு அப்புறமே ப்ரொமோஷன் கிமிக்ஸுமே பண்ணிட்டு இல்லாம இருந்தாங்க தோழர். ரிலீஸ் ஏங்க ஆனதுக்கு ஆக்சுவலா அப்புறமே அதுதாங்க நான் ரொம்ப பார்த்ததுலேயே முக்கியம். வந்து அது படம் நேர்மையான ரிலீஸ் ப்ரொமோஷன் அதுவா ஆனதுக்கு மட்டும் தான் ப்ரோ அப்புறம் இருந்துச்சு. பண்ற ப்ரொமோஷன்ஸ் தான் கரெக்ட். அதான் இல்ல, எனக்கு என்னன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்ற ப்ரொமோஷன் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பெரும்பாலும் இது பெருசா ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் அதை அவ்வளவா பண்றது இல்ல. பட் அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ நிறைய பேர் அவரை இவரை கிண்டல் பண்றாங்கல்ல, அஸ்வத்தை. சும்மா போய் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காரு, இது பண்ணிட்டே இருக்காரு. டிராகன் வேற ஏதோ ஒண்ணு வந்தா கூட அதை கோட் பண்ணி ஒரு ஹார்ட் விடுறாரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. ஆனா அது பண்ணணும். ஏன்னா ப்ரோ அதுதான் சொல்லுவோம் ஒரு நீங்க உங்க நிமிஷம். ப்ராடக்ட் எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. அவரு 2.5 மணி நேரம் படத்தை பரதர் ரங்கத்துல ரெண்டு வீடியோல சொல்லிட்டாரு ப்ரோ. ஃபுல்லா ஒரு சீனியும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு.
ஆமா சூப்பரா பேசியிருந்தாரு. ஓகே, அடுத்து அரசியல் புற கை தூக்கிருக்காரு, சொல்லுங்க. இன்னும் வந்து ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பேசின சக்சஸான படம்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா தீபாவளி, பொங்கல், இந்த ஆயுத பூஜா ஹாலிடேஸ் இந்த மாதிரி வரும்போது இப்ப ஏப்ரல் 14th கூட எடுத்துக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த லீவ் வரும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும், தேட்டருக்கு போகணுங்கிறது தான். என்ன படம் வந்திருக்குன்னு நம்ம தேட போறோம். மத்ததுக்கெல்லாம் எப்படின்னா எப்ப ரிலீஸ், என்னைக்கு விடாமுயற்சியெல்லாம் ரிலீஸே ஆனதே நிறைய பேத்துக்கு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த இந்த மாதிரி லீவ் நாள்லயே எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது. ரிலீஸ் டேட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் லீவு அந்த மாதிரி டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம தமிழ் சினிமா போன லீவை யூஸ் பண்ணவே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, என்னதான் நம்ம ப்ரொமோ எல்லாமே கொடுத்தாலும் படத்தோட கண்டென்ட் ஒண்ணுமே இல்லைன்னா அது அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிரும். படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. படம் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? காரி தான் துப்ப போறாங்க, அப்புறம் படம் இதாதான் ஆகுது. ஆனா வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்பரா அந்த டிவி சன் பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்ல வந்து தொடர்ந்து அயன்ல இருந்து அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு குப்பை படத்தை கூட ஆடு போட்டுக்கிட்டே அதுல இருக்கிற 4 பாட்டு 3 பாட்டு கிட்டுனா கண்டினியூஸா வந்து இந்த சீரியல் டயத்துல அந்த ஆடு போட 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 அந்த பாட்டு கேட்டு போறவங்க. இப்ப குட்டி புலின்னு ஒரு படம், அது பிசில பட்டைய கலப்புச்சு. அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அப்ப அந்த மியூசிக் டைரக்டர் கூட பெரிய ஃபேமஸ் ஆனவர்லாம் இல்ல, பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா புரியுது ப்ரோ ஜிப்ரான் ப்ரோ. ஜிப்ரான் தானே? ஜிப்ரான். அதான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசில எல்லாம் நல்லா ஓடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா கூட்டமா இருக்கு நல்லா ஓடுது, அப்ப ஆடு இவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதா மக்கள் போக 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 அந்த படமும் கனெக்ட் ஆச்சு மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆடு நிறைய போடணும். பட் வந்து ஆடு மட்டுமே இந்த படத்தை காப்பாத்துமானா அது கண்டிப்பா இல்ல. ரிலீஸ் டேட் கண்டிப்பா கொஞ்சம் ப்ராப்பரான ரிலீஸ் டேட்டா இருக்கணும். லீவ் நாள்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இந்த நீங்க சொல்ற அமரன் இது எல்லாமே வந்து தீபாவளி, அது கண்டிப்பா வந்து அவ்வளோ ஒரு 4 படம் வந்தாலுமே அதையும் தாண்டி அந்த படம் ஓடுறதுக்கானது கண்டிப்பா ஆடு தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆடு போட்டாங்க. அந்த தீபாவளிங்கும் போது நிறைய மக்கள் வந்து ஒரு பிசில ஹவுஸ்ஃபுல் ஆகாத தேட்டர் கூட தீபாவளியோ பொங்கலோ பூஜா ஹாலிடேஸோ ஒரு குக்கிராமத்துல இருக்க தேட்டர் கூட ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஸோ மக்களுக்கு வந்து இன்னமும் எத்தனை படம் நீங்க அன்னைக்கு டிவியில போட்டாங்கன்னாலும் அவங்க தேட்டரை போய் பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த நாள் ஃபேமிலியோட. சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிலீஸ் டேட் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இவர் சொன்ன பாயிண்ட் தான் நானும் ரொம்ப அந்த சன் பிக்சர்ஸ் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுதான் இருக்கிறதே தரமான ப்ரமோஷன். இன்னைக்குமே பெரிய பெரிய படங்கள் ஓடுங்க, தில்லாலங்கடி, கண்டேன் காதலை, அதெல்லாம் இன்னைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரொமோலாம் ஞாபகம் இருக்கும். அந்த படம் போட்டாலே அந்த ப்ரொமோ டைம் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க இன்னைக்கு 1008 ஐடியா சொல்லலாம். டிஜிட்டல் அங்க திரும்பினா இருக்கும், இங்க திரும்பினா இருக்கும். அதெல்லாத்தையும் விட அந்த ப்ரொமோஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வீட்டுல 5 வருஷமா டிவி கிடையாது, ஆனா சுத்தி நான் போற இடத்துலாம் டிவி அந்த ஒரு விளம்பரம் போட்டாங்கன்னா ஏதோ ஒரு படம் வருது, அந்த ப்ரொமோ இது பார்ப்பேன். அது பார்த்தா தெரியறதுனால எனக்கு அதுதான் மிகப்பெரிய வெப்பன் எனக்கு தோணும். அண்ட் ட்ரைலர் கட் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதே பெரிய ப்ரொமோஷன் மெட்டீரியல். அதை பயங்கரமா கட் பண்ணும். அதோட மினியேச்சர் வருஷன் தான் ப்ரொமோ வீடியோ. அது டிவியில தொடர்ந்து போட்டே இருக்கும். இப்போ ஆட் போடுறாங்கனாலே அந்த செகண்டே அந்த இதுதான் வரணும். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் சன் பிக்சர்ஸ் அதை தொடர்ந்து பண்ணுவாங்க. அவங்க படம் நல்லா இருக்கோ இல்லையோ பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி அந்த படத்து மேல ஒரு ஹைப்பை கிளப்பாங்க. அதுதான் அந்த பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி திரும்புற இடத்தெல்லாம் இதெல்லாம் தேவை, அது தேவையோ இல்லையோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. இது பெரிய இது, இதை பண்ணணும் முதல்ல. கங்குவாக்கெல்லாம் ப்ரொமோ வீடியோஸ் கட் பண்ணாங்க, ஆனா அது யூடியூப்ல தான் விட்டாங்க. டிவி ப்ரொமோன்னு டைட்டில் பிரகாஷ் லோக் கூட கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ட்ரைலர் கட்டுமே அது பெருசா இம்ப்ரெசிவா இருக்காது. அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்ப ட்ரெய்லர் கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பெருசா இப்ப கவனத்துக்கு தெரியல. இப்போ அதுதான் இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, மலையாளத்துல என்ன தெரியுமா பண்றாங்க, படத்தை எடிட் பண்ணிட்டோம் தனியா, ஆனா கதையே தெரியாம தானே ஆடியன்ஸ் படம் பார்க்க வர போறாங்க. அப்ப கதை தெரியாத ஒருத்தர் ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோம், புதுசா இந்த படத்தை பாக்குற ஒருத்தர் சொல்லிட்டு தனியா யாரையாவது ஒருத்தர் விட்டு ட்ரெய்லரை மட்டும் தனியா கட் பண்ண சொல்லுவாங்க. இங்க அதுக்கு செலவழிக்கிற ஒரு சும்மா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அதுக்கு செலவழிக்கிறத போய்கிட்டு அதை எதுக்கு அங்க கொடுத்துக்கிட்டு எடிட்டரை விட்டே ஒண்ணு பண்ண சொல்லுவோம் அப்படின்னா எடிட்டருக்கு வந்து பயம் எல்லாம் இருக்கும். இதை பண்ணா அது வெளியே போயிருமோ, இதை பண்ணா அது வெளியே போயிருமோ, இல்லையே இந்த ஷார்ட்டை வைக்க கூடாது, இந்த ஷார்ட்டை விட இந்த ஷார்ட்ல இருக்குன்னு அந்த ப்ராசஸ்ல இருந்தவங்களுக்கு புதுசா அதை பாக்குறவங்க தான் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெய்லர் கட்டுக்கு தனியா ஒரு ஆளை ஹையர் பண்றதுன்ற மேட்டர் ஆக்சுவலி சமமாட்டு
அது வந்து ரொம்ப படத்தோட பட்ஜெட் இருந்து எங்கேயோ இருக்கு 5 கோடி அது இருக்கிற இடத்துல ஒரு சும்மா ஒரு 2-3 லட்சம் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அதை பண்ணாம இருக்காங்க. ஆக்சுவலி அதை பண்ணோம். அப்புறம் இதை சொல்றேன், இப்ப இந்த மனோஜ் மேடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா, இந்த மேஷப் வீடியோ ரிவ்யூஸ். க்ளோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆமா ஆமா, எடிட்டா ஆக்சுவலா சூப்பரா பயங்கரமா பண்ணுவார் ப்ரோ அவரு. பயங்கரமா பண்ணுவாப்ல. ஆக்சுவலி அவர் பண்ணுவாப்ல, விகே புரோக்கன் கியூலர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் செமையா பண்ணுவாப்ல. இந்த மாதிரிலாம் இது பண்றவங்க இருக்காங்கல்ல. இப்ப ஒரு அஜித் படம் வரப்போகுது, ஒரு விஜய் படம் வரப்போகுது, சூர்யா படம் வரப்போகுதுன்னா அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒண்ணு பண்ணா செமையா இருக்கும். ஆக்சுவலா அவர் சூர்யா ஃபேன் மனோஜ் மேடின்னு பேரு, அதனால அவர் சும்மாவே ஒண்ணு பண்ணாரு சூர்யாக்கு. அது செமையா இருந்துச்சு. அந்த கங்குவா டைமுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சு. நான் சொல்றது, இந்த ஒரு பெரிய ஹீரோட போகும்போது அந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எக்ஸைட் பண்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். மாவீரன் உங்களுக்கு இவனோடது காட்டலையா இன்னும்? விஷால் அவன் பாவம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா கொடுத்துட்டே இருக்கா போல. இல்ல ப்ரோ, அவர்கிட்ட நான் டிஎம்ஏ பண்ணிட்டேன் உங்க ஐடியா காட்டலன்னு சொல்லி. எனக்கு காட்டுதே அவனோடது, எனக்கு அவனோட இது லிசனர்ல காட்டுது. அப்போ சுகுமார் ப்ரோ தூக்கி விட்டுருங்க கோர்ஸ்ல இருந்து, நீங்க ஆட் ஆயிருங்க. பிரகாஷ் வந்து அப்படி விஷால் வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ரைட்டு, அவர் ரிக்வெஸ்ட் காமிக்கல, ஒரு டிஎம்லயே பண்ணியுமே வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியல. அது என்னன்னு தெரியல. இல்ல பிரகாஷ், எனக்கு காட்டுது அவனுக்கு. சுகுமார் ப்ரோ அப்படியே இவர் மாவீரனுக்கு ஒரு குத்துறாரு சைடுல பக்கத்துல இருந்துகிட்டு. சரி ரைட்டு. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆன எந்த படமும் நீங்க பாக்கலையா? உங்களோட ரிவ்யூஸ் எதுவுமே காணுங்க. நிதிஷ் எதை பேசணும் வர்றாரு, நான் அப்புறமேட்டு சொல்றேன். நிதிஷ் பேசி முடிச்ச அப்புறம் சொல்றேன். எனக்கு ப்ரமோஷனை விட எனக்கு ஒரு ஆசை சொல்லலாம். இது நடக்குமா? இது கண்டிப்பா நடக்காது, நம்ம ஊர்ல நடக்காது. பட் இது நடந்தா அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாமே ப்ரொமோஷன், டீசர், ட்ரெய்லர், ப்ரோமோ எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு போஸ்டர் விட்டு ஒரே ஒரு போஸ்டர் தான் ஸ்ட்ரைட்டா போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் விட்டுட்டு இதுக்கப்புறம் வேற எதுவுமே விட மாட்டோம், ஸ்ட்ரைட்டா இந்த டேட்டுக்கு வந்து படத்தை பாருங்க. இப்போ ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வந்து அப்டேட் அப்படிதான் ஒரு படம் பண்ணாங்க. இல்ல அப்படிதான் ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் நட்டுக்கிட்டு போச்சு. இல்ல இப்போ சின்ன படங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இப்போ கோல்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க, கோல்டு. ஆமா ஆமா, இல்ல அது ப்ரோமோ எல்லாம் ஒரே ஒரு டீசர் தான் விட்டாங்க. இல்லங்க டீசர் கூட விடலங்க, டீசர் கூட விடல அவங்க, டீசர் கூட விடல. அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ்ங்க, அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ் ஓடி இல்லங்க, ஓடி வந்து அப்படி வந்து ஒரு நிக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அது வந்து கிளிப்ஸ் மாதிரி விட்டுருப்பாங்க படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். நடந்து வந்து ஹீரோ அடிக்கிற மாதிரி. ஆமா அது நடந்து அதுவுமே அவங்க விடுற ஐடியா இல்லையா. அல்போன்ஸ் புத்தன் வேணான்னாராம். அவர் என்னன்னா ஜஸ்ட் கோல்டு, பிருத்திவிராஜ் நயன்தாரா நடிக்கும் அல்போன்ஸ் புஸ்தரன் இயக்கத்தில் கோல்டு, இது மட்டும் தான் அவர் விட்டு இருந்தாலும் டோட்டலாவே இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாம் ப்ரெஷரை கொடுத்து தான் அது மாதிரி விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் விட சொல்லி அதுமே அவர் ஒத்துக்கல, கடைசிக்கு விடாம விட்டாங்க. இப்ப கடைசியில ஒட்டுமொத்தமா அவர் பேரை பிளேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாரு, ஆனா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரு படத்துக்கு வந்து இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் வந்து ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதா போயிடுச்சுங்க. என்னன்னா வந்து இப்போ நம்ம இருக்கிறது இன்ஸ்டா காலத்துல இருக்கோம், ஓகேங்களா. இன்ஸ்டால ரீல் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. 2.5 மணி நேரம் தேட்டர்ல போய் உட்காந்து அங்கேயே இன்ஸ்டா பார்க்க 1000 பேர் ஆயிட்டான். நீங்க தேட்டர்லயே போய் படம் பிடிக்கலையா 5 நிமிஷம் உட்காந்து டக்குனு பாக்குறான், 5 நிமிஷம் அவனுக்கு போர் அடிச்சா கூட டக்குனு இன்ஸ்டா நோட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து அந்த டைம் அவனுக்கு இதுல அவனுக்கு அதாவது தியேட்டருக்கு 190 ரூபா காசு கொடுத்து, பைக் பார்க்கிங் 20 ரூபா கொடுத்து உள்ள போய் உட்காந்து அதுக்கப்புறமும் செல்ல எடுத்து பாக்குறவங்க இருக்கிற காலகட்டம் இது. அப்ப நம்ம வந்து ஒரு படத்தை எப்படிலாம் வர வைக்கணும்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து பேசிக்காவே வந்து ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து நான் ஒரு ப்ரொமோஷன் ஒரு படம் பெரிய படங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, சின்ன படங்கள் நான் சொல்ல சின்ன டயர் 2 லெவல் படங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும். பூஜையில இருந்து இப்ப வந்து மூக்குத்தி அம்மன் 2 பண்றாங்கல்ல அது மாதிரியோ, இல்ல பராசக்தி டீம் பண்றாங்கல்ல அது மாதிரி ஒவ்வொரு அப்டேட் சொல்லிக்கிட்டே அந்த இதுலயே வச்சுக்கணும். இது ஆனா பெரிய அடிக்கிற படத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்லயே தெளிவா முன்னாடி ஏவிஎம் ஒரு இது பண்ணுவாங்க, ரிலீஸ் டேட் போட்டு ஃபர்ஸ்ட் லுக் விடுவாங்க. இல்லைன்னா வந்து மெர்சல் டைம்ல வந்து அந்த தேவாண்டா ஃபிலிம்ஸ் ஒன்று பண்ணாங்க. எப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் விட்டாங்க, அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜூன் 22 ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறமேட்டு வந்து ஆகஸ்ட்ல என்னமோ ஒரு பாட்டு, அப்புறமேட்டு வந்து இந்த தேதியில ட்ரெய்லரு, இந்த தேதியில படம்,
இப்ப இது மாதிரி ஒண்ணு போட்டணுங்கிற ஃபர்ஸ்ட்லயே தெளிவா இந்த டேட்ல நாங்க இது விட போறோம் அப்டேட்டுங்கிறத போட்டணும். ஒரு ஒரு 45 நாளைக்கு முன்னாடில இருந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி இந்த கேப்ல இந்த 60 நாள் 45 நாள் இந்த கேப்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு படத்துக்கு பாட்டுங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களை ஆடியன்ஸை உள்ள இழுக்கும். அந்த 60 நாள் 45 நாள் கேப்ல இன்ஸ்டாலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ரீல்ஸ்லயோ ரீச் ஆகி அந்த பாட்டு ஆடியன்ஸ் பண்ணது உள்ள ஒரு இப்படி ஒரு பாட்டுனாலே படம் இருக்கு தெரியும். அதுக்கு உதாரணமே உங்களுக்கு சொல்றேன். ரீசெண்ட் டைம்ல பல பாட்டு இருக்கு. அந்த அச்சோ அச்சோ பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அரண்மனை போர்ல, அது வந்து பாட்டு பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. இல்ல பாட்டுக்காகவே வந்தது பண்ணா இப்ப ராயன் படத்துல இருந்து இருக்கு பாருங்க, உசிரே நீதானே பாட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த உசிரே நீதானங்கிற பாட்டு அந்த ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகி பயங்கரமா போய் தியேட்டர்ல அந்த உசிரே நீதான வரப்ப எல்லாருமே பண்ணாங்க. அது வந்து எப்படிப்பட்ட இடத்துல வருதுங்கிறத யாரும் பார்க்க போறது கிடையாது. அந்த தியேட்டர் வந்து ஒரு கான்செப்ட் வைப்பா மாறுறது. ஒரு பாட்டுங்கிறது அதுதான் ஒரு வேலையை பண்ணும். இந்த தேவரா படத்துல வந்து அனிருத் இந்த ஆன்னு சொல்லுவாரு. அந்த ஆ அப்படின்னு சொல்றது மட்டுமே டோட்டல் ஆடியன்ஸும் கத்துனாங்க. அது கான்செப்ட்ல பண்ணாங்க, ஆடியோ லான்ச்ல பண்ணாங்க, எல்லாத்துலயும் பண்ணாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கிறது அப்படிதான் போயிருச்சு. அப்ப என்னன்னா ஒரு 45-60 நாளைக்கு முன்னாடி பாட்டு, அப்புறம் ரிலீஸுக்கு 30 நாளைக்கு முன்னாடி டீசர், ரிலீஸுக்கு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர், இதுக்கு நடுவில் மற்ற பாடல்கள் எல்லாம் விட்டா தான் ஒரு படத்தை வந்து தெரியும். இப்ப லியோ பண்ணாங்க பாத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா, லியோ வந்து 67வது படமா உடனே வந்து இந்த ஏர்போர்ட்ல இந்த 6-7 அந்த கேட்ல போறாங்க. அந்த 6-7 கேட்டு பக்கத்துல 67, அது ஒரு ஒரு 67வது கேட்டுக்குள்ளே இவங்க போற மாதிரி இவங்களுக்குன்னே ரெடி பண்ண மாதிரி. அடுத்து வந்து அவங்க போர்டிங் பாஸ்ல அந்த டிக்கெட்ல 67ன்னு வர மாதிரி ஒரு படம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து அதுல டீசர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் படம் ரிலீஸுக்கு முந்த நாள் வரைக்குமே போடுற மாதிரி வச்சிருந்தாங்க. டோட்டலா எல்லா தியேட்டர்லயும் அந்த லியோ லியோ லியோன்னு அந்த மேக்கிங் வீடியோ இருக்கு பத்தி, அந்த இது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரு அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம நீங்க அதாவது இந்த யூடியூப்ல அன்ஸ்கிப்பபிள் ஸ்கிப் பண்ண முடியாத ஆட் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க தியேட்டருக்குன்னு போயிட்டீங்கனாலே அது ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு டீசர் அங்க பிளே ஆகும். பாக்குற எல்லாத்துக்கும் அக்டோபர் படம் ரிலீஸ், அக்டோபர் டேட் முதற்கொண்டு போட்டாங்க. அக்டோபர் 19 அப்படின்னு டேட்டுக்கு முதற்கொண்டு போட்டுதான் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு நீங்க எந்த படத்துக்கு போனாலும் மைண்ட்ல பதிவு வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது பதிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு லியோ லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய டேரக்டர், விஜய்ங்கிறது மிகப்பெரிய நடிகர், அனிருத் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், இப்படி இருந்தும் அந்த படத்துக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றாங்க பாத்தீங்களா. அதுதான் ஒரு படத்தை அதிகப்படியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இதெல்லாம் பண்ணணும், பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனா இதை பேசிக்கே பேர் நிறைய பேர் பண்றது இல்ல. இப்ப அதனாலதான் குட் பை டக்லி தனியா தெரியுது, அஜித் படங்களே தனியா தெரியுது. காரணம் பேசிக்கா இல்லைன்னா இது வந்து புதுசா பண்ணல அவங்க. மத்த நடிகர்கள் எல்லாம் பண்றாங்க, அஜித்துக்கு பண்றது ஃபர்ஸ்ட் டைம். அவர் படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஓவர் எக்ஸைட் ஆகுறது. அதுதான் ரொம்ப காலமா பண்ணாம இருக்கிறது. ஒண்ணு பண்ணும்போது எக்ஸைட் ஆகுறாங்க. இது ரெகுலரா பண்ணாலே போதும் எல்லா படங்களுக்கும். இப்ப பாருங்களேன், அந்த படத்தை பொறுத்த முன்னாடி வெறும் 8 ஸ்டில் விட்டுருக்காங்க. அப்பயே ஹைப் ஓவர் ஹைப்டு, டீசர் ஃபுல் பாசிட்டிவ். இப்ப இது மாதிரி ஒரு டோட்டல் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா வரதுனா இதுக்கெல்லாம் காரணம் டோட்டலா வைப்லயே வச்சுக்கிறது. இது எல்லாருமே பண்ணணும். அதுதான் வந்து நம்ம பாயிண்ட். அதுக்கு மத்த பாயிண்ட் எல்லாமே எல்லாரும் சொல்லிடுறாங்க. அஜித் குமார்ல இருந்து மாவீரன்ல இருந்து ஆதிபுரம்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்னத பாயிண்ட் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். அதோட சேர்த்துக்கிட்டு நம்ம பாயிண்டோட அதை சேர்த்துக்க வேண்டியது அவ்வளவுதான். இதுதான். ஆனா உடனே சுருக்கமா சொல்லணும்னா கண்டிப்பா ப்ரொமோஷன்ங்கிறது எல்லா படங்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தேவை. இல்ல ஆக்சுவலா வினோத் இருக்காரு இல்லையா டைரக்டர், இப்ப அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கு ஏன் அப்டேட்டே விட மாட்டீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னதுன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் வச்சாதான் 60 நாளைக்கு முன்னாடி நாங்க ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமலே நாங்க அப்டேட் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொடுக்கறதுக்கு கண்டென்ட் இருக்காது. வலிமையிலே இதே மாதிரிதான் ஆயிடுச்சு. இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நாங்க கொடுத்துட்டோம். அப்புறம் படத்துல ஒண்ணுமே படமா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த வலிமை ரிலீஸ் டைம்ல சொன்னது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பண்டிகை இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து படம் ரிலீஸ் அதை தாண்டி அப்டேட் கொடுக்கணும்ன்ற ரொம்ப பெரிய படத்துக்கு எல்லாமே. இப்போ தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, அந்த மாதிரி எல்லா படத்துமே அது கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்களே, இந்த டேக்கு ஒரு அப்டேட் விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும். இந்த டேட்டுக்கு ஒரு அப்டேட் விட்டா நல்லா, தீபாவளி அன்னைக்கு ஒரு அப்டேட் விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து விடாமுயற்சிக்கு ஒரு அப்டேட் வரும்னு பார்த்தாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, அது வரல. அது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டே கரெக்டா அந்த யூட்டிலைஸ் பண்ணி ஒரு அப்டேட் விடணும். எல்லா படத்துக்கும் ரொம்ப முக்கியம். அது பெரிய படத்துக்கு ரொம்ப முக்கியம். அது ஏப்ரல் 10th இருந்து எத்தனை நாள் லீவு பிரகாஷ்? ஏப்ரல் 10 லீவு மகாவீர் ஜெயந்தின்னு, 11 ஒர்க்கிங் டே, திரும்ப 12 சனி ஞாயிறு, 13 ஞாயிறு, 14 வந்து தமிழ் புத்தாண்டு லீவு, 18 புனித வெள்ளி லீவு, நடுவில் ஒரு நாள் 16 என்னமோ லீவு, அப்புறம் 19 20 சனி ஞாயிறு திரும்ப. அப்போ ஏப்ரல் 10ல இருந்து 20, அந்த 20ல 1 2 3 4 5 நாள் வந்து கவர்மெண்ட் லீவ் வந்துடுது.
அதுக்கப்புறம் மற்ற லீவ் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. எல்லாம் கணக்கு பண்ண ஒரு பெஸ்ட் ரிலீஸ் டேட்னு சொல்லலாம். அப்புறம் 22 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 5வதுலேருந்து 9வது வரைக்கும் ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சாங்க. சாரி, 1வதுலேருந்து 9வது வரைக்கும். 1வதுலேருந்து 5ஆம் தேதி, 1வது படிக்கிறதுலேருந்து 5வது படிக்கிற வரைக்கும் 22ஆம் தேதி லீவு. 25ஆம் தேதி 6வது படிக்கிறதுலேருந்து 9வது படிக்கிற வரைக்கும் லீவு. அப்போ 22லேருந்து லீவ் கணக்கு மாதிரி தான் வச்சுங்களேன். அப்போ ஒரு நல்ல கரெக்டான ஃபுல் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வருங்கிற பட்சத்தில் நல்லா கரெக்டான டேட் இது. ப்ரோ கேக்குதா? பிரதர் சொல்லுங்க. ஆகாஷ் பிரதர் சொல்லுங்க. நானுமே ப்ரமோஷன் தேவைதான் நினைக்கிறேன். பட் ஆனா நான் வந்து இந்த பெரிய நடிகர்கள் படம், இப்போ விஜய், ரஜினி அவங்க படத்துக்குலாம் வந்து இந்த படம் வருது, படம் எப்போ வருது, அதே மாதிரி வேற ஸ்டேட்ல எல்லாம் இவங்க படம் இந்த கரெக்டான ஒரு டேட்ல லாக் ஆகி வருதுன்னு தெரியற அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த சின்ன படங்களுக்குலாம், சின்ன படங்களோ இல்ல ஒரு பெரிய நடிகரோ ஒரு ஆஃப் பீட் படம் நடிக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும், அந்த ஜானரை கரெக்டா செட் பண்ற மாதிரி அவங்க ப்ரமோட் பண்ணணும். பேசிக்கலி விடாமுயற்சியா இருக்கட்டும் இல்ல மேயலகனா இருக்கட்டும், அதுல அவங்க வேற ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ அந்த ஜானர் ஸ்பெசிஃபிக்கா ப்ரமோட் பண்ணணும்ன்றது என்னோட இது. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ரிலீஸ் டேட்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிளஸ் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பண்ற ப்ரொமோஷன், இப்போ எனக்கு தெரிஞ்சு காந்தாரா வந்துட்டு அவங்க நல்லா ஓடின பிறகுதானே அடுத்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ப்ரமோஷன்றது ஒரு படம் போய் சேர்றதை விட படம் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் சேர்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் தானே. ஸோ அதுவும் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட் வந்துட்டு இன்னொரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி போனாலுமே எக்ஸ்ட்ராவா புஷ் பண்றது தானே ப்ரமோஷன். ஸோ அந்த மாதிரியும் பண்ணணும். இன்னொன்னு ஒரு படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் ஒரு லாஸ்ட் ப்ராடக்ட்டும் எப்பவுமே இன்ட்ரீக்லயே வச்சிருக்கணும் ஒரு ஆடியன்ஸ். லைக் நடுவுல எவ்வளோ விஷயம் வந்து அந்த பிளாட்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டும் அந்த லாஸ்ட் ப்ராடக்டும் நம்மள ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ மார்க் ஆண்டனி ட்ரெய்லர்ல தான் நினைக்கிறேன் நான் அவங்க எடிட் பண்ணும் போது பார்த்தா விஷால் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா பையன்ற மாதிரி இருக்கும். லைக் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அந்த அப்பா யாரு புள்ளடா நீ என்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரீக்லயே கடைசியில பார்த்தா அது அப்படி இருக்காதுல்ல படத்துல. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஆதி கிட்ட இருந்து இந்த குட் பேட் அக்லி ட்ரெய்லர்லயுமே நான் அந்த மாதிரி இந்த மார்வல் எல்லாம் பண்ணுவாங்க, கட் பண்ணி வச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா இன்ஃபினிட்டி வார்ல ஹல்க் சண்டை போடுற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா இன்ஃபினிட்டி வார்ல ஹல்கே வந்துட்டு ஸ்டார்டிங்ல மட்டும் தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஹல்காவே இருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரீக்லயே வச்சுப்பாங்க அந்த ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ற விஷயம் வந்துட்டு லைக் அந்த மாதிரியும் பண்ணணும். மூணாவது நான் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஜானர் இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஐடியா இருக்க படங்கள், இப்போ மாநாடோ இல்ல மார்க் ஆண்டனி அந்த மாதிரி டைம் டிராவல் இருக்க படங்கள்லாம் ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா அது ஈஸியா வெளி ஸ்டேட்லலாம் ஈஸியா வந்துட்டு செல் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கும். இப்போ குட் பேட் அக்லிலுமே அந்த ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்துட்டு வெளி ஸ்டேட்ல இன்னுமே வைடா ஹிட் ஆயிரும். ஏன்னா இப்போ மார்க் ஆண்டனியும் லைக் தெலுங்கு நார்த்ல எல்லாம் நல்லா ஹிட் ஆயிருக்கும்னா அதுக்கு அந்த ரீசனா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் ஐடியா இருந்தா அதை பேஸ் பண்ணி அதை புஷ் பண்ணி நல்லா ப்ரமோட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு லைக் அந்த டேட்ஸ் மாத்தவே கூடாது மோஸ்ட்லி. ஏன்னா வந்துட்டு பெரிய படம் டேட் மாத்துச்சுன்னா சின்ன படம் பிரச்சனை, சின்ன படம் டேட் வச்சா சின்ன படம் வருதுன்னே தெரியாது. ஸோ டேட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்றதும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய படங்கள் யாருமே வந்துட்டு நம்ம ஒரு ரொம்ப ஸ்டெல்லாரான ஒரு ஸ்டார் காஸ்ட வச்சுட்டு அந்த ஒரு ஸ்டார் காஸ்டும் நம்ம ஒரு வித்தியாசமா காட்டுற மாதிரி ரீசெண்டா பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரே லைக் படம்னா ஜெயிலர் மட்டும்தான் வந்துட்டு அவங்கள நல்ல மாசா காட்டின மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேட்டைன்லயும் அது பெருசா எனக்கு இது ஆகல. கல்கில அவங்க அமிதாப் எப்படி காட்டியிருப்பாங்க, லைக் அவங்க அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்லே ஆயிருக்காது. அவங்க ரொம்ப நாள் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க ஹீரோவை அப்படி காட்டணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்படியும் வந்து ரிலீஜியஸ் சைடோ இல்ல பேட்ரியாட்டிக் சைடோ நம்ம வந்துட்டு பண்றது இல்லை, மூவிஸ் இன்ஃபியூஸ் பண்றது இல்லை அந்த ஐடியாலஜிஸ் தான் ஒரு பெரிய படத்துல. எனக்கு தெரிஞ்சு கூலிலையும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஜெயிலர் டூலையும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ நம்மளோட பெஸ்ட் பெட் வந்து இந்த ரிலீஸ் டேட்ஸ், இந்த ப்ரமோஷனு, இந்த மற்ற
ஸ்டார்ஸை கொண்டு வந்தா அவங்கள வந்து அவங்க ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரியும் காட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும்னு தோணுது. சரி ரைட்டு, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? எல்லாரும் கொஞ்சம் நல்ல நல்ல இதை சொல்லிட்டீங்க ஒப்பீனியன்ஸ். பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு ப்ரோ ரெட்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் மண்டே பத்தி என்ன முடிச்சுட்டு நினைக்கிறீங்க? அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஏகேக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாரும் பண்றது இவங்க பண்றப்போ நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது. அது மாதிரி எல்லாரும் பண்ற ப்ரொமோஷன் அவங்களும் கரெக்டா பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஹோர்டிங்ஸ், பேனர், போஸ்டர்ஸ், இந்த மே 1 முதல் அப்படிங்கிறது திரும்ப அடுத்த நிறுத்தாம நீங்க எந்த சென்னையில எந்த மால் போனாலும் அந்த பெரிய பேனர் தொங்கும், ரெட்ரோ மே 1 முதல் அப்படிங்கிறது. அப்ப அந்த டீசர்ல வர அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த சோஃபால சாஞ்சிட்டு பாருங்க, அந்த போஸ்ட் டோட்டல் ஸ்பிரிட்ஸோட போட்டு இந்த 1 அப்படிங்கிறது பெருசா போடுறது, அது மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா பண்றாங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த காமிக் விடுறது, இப்படி வந்து அந்த ரெகுலர் அப்டேட்ஸ்ல வந்து ரசிகர்கள் வந்து படம் வருதுங்கிறது அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது பாத்தீங்களா. இது வந்து பேசிக் ப்ரொமோஷன், அது அவங்களும் கரெக்டா பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அந்த படம் நல்ல ப்ரொமோஷன்ல கரெக்டா பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இது இந்த முறையாச்சும் சூர்யா படத்துக்கு கரெக்டா பண்றாங்களேங்கிறப்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்க.